நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சில நிமிடங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை பாட, துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி சொல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். தொடர்ந்துள்ள நேரங்களில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க கடந்து செல்லலாம். நாம் படித்த இந்த வேத பகுதி எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த, இன்னும் பழக்கமான அநேக செய்திகளை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அதிகமாய் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளை நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக நேற்று தினங்களிலே நான் காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை மறுபடியும் என்னுடைய ஞாபகத்திலே கொண்டு வந்தார். இதை மறுபடியும் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். சில சத்தியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் நேற்றுக்கு எனக்கு உதவி செய்தார். அதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். திறந்த இருதயத்தோடு கூட புதிதாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் தான் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். நம்முடைய இருதயம் எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறதோ அவ்வளவாக கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய சமுத்திரத்துக்கு நாம் போறோம் வைங்க, ஒரு கடற்கரைக்கு போகிறோம். ஒரு சின்ன பாட்டில கொண்டு போனா அதுல என்ன செய்யலாம்? அந்த கடல் தண்ணீரை பிடிச்சிட்டு வரலாம். ஒரு பக்கெட் எடுத்துட்டு போனா, ஆமா, எந்த கண்டெய்னரை நாம எடுத்துட்டு போறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். அது போலவே தான் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாஞ்சியோடு கூட, விருப்பத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாம் காத்திருப்போம் என்றால் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். திறந்த இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த 5வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி, அடுத்த பகுதி வாசிங்க எல்லாம். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் படிக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு பின் சென்றார்கள். அங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட சென்றார்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா பேதுரு மாத்திரம் இல்ல, யாக்கோபு, யோவான் போன்றவரும் கூட அந்த காரியங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்று படிக்கிறோம். எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் இங்கே இதை படித்த போது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் எல்லாம் இயேசுவினுடைய சீஷர்களாக இருக்கிறாங்க. இந்த 5வது அதிகாரத்திற்கு வரும்போதுதான் அவர்கள் தேவனை, ஆண்டவரை சந்தித்தார்கள் என்று அல்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலேயே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்களாக இருந்த யோவானும் அந்திரேயாவும் இந்த பேதுருவை ஆண்டவரிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அதை வீடுகளில் உட்கார்ந்து படித்துக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம். அப்பொழுதே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த இடத்தை. எடுத்துட்டீங்களா யாராவது? யோனாவின் குமாரனாகிய சீமோனை கண்டு 41வது வசனம் என்று சொன்னான். பின்பு அவர் இயேசுவிடத்தில் 42வது இயேசு அவனை பார்த்து, யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு அப்ப முதல் சந்திப்பு இந்த பகுதி அல்ல, லூக்கா 5வது அதிகாரத்தில் அல்ல, இந்த யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலேயே இந்த சம்பவம் நேரிடுகிறது. அதற்கு பிறகு பல சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில நேரிட்டதாக நாம் படிக்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. மத்தேயு 4:18 இருந்து. பாருங்க, கடலில் வலை போட்டிருக்கும் போது அவர்களை கண்டு. ஆனா இப்போ லூக்கா 5வது அதிகாரத்துல வலையை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? அலசி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த சம்பவம் வேற, அந்த சம்பவம் வேற. கடலில் வலை போட்டு இருக்கும்போது அவர்களை கண்டு. வாசிக்கலாம். மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப பாருங்க, இந்த சம்பவம் வேற, அந்த சம்பவம் வேற. வலையை விட்டுட்டு பின் சென்றார்கள். இயேசுவை யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலேயே பேதுரு அவன் அறிந்திருந்தான். அவனை பார்த்த உடனே சொல்கிறார், அவன் அப்பா பேரை சொல்லிட்டு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவா என்று சொன்னார். அந்த சம்பவம் ஒரு சாதாரண காரியம் இல்லை. நம்மை அறியாதவர்கள் நம்மை பார்க்கும்போது உடனடியாக நம்முடைய பேரையும் அப்பா பேரையெல்லாம் சொல்லி உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் போது எவ்வளவு ஆச்சரியமா இருந்திருக்கும். அந்த சம்பவம் முடிந்தவுடனே அவன் விட்டுட்டு போயிட்டான் இயேசுவை.
அடுத்ததாக இரண்டாவது, அவர்கள் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களை பார்த்து அழைக்கின்றார், வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்னார். இப்ப அவங்க உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றாள். திரும்பியும் போய் வலை எடுத்துட்டாங்க. இதுதான் சொல்ல வர குறிப்பு. இரண்டாவது முறை ஆண்டவர் அழைத்தும் என்ன செஞ்சிட்டாங்க, வலையை விட்டு விட்டு போயிட்டார். இப்போ லூக்காஸ் 5வது அதிகாரத்துல மூன்றாவது விஷயம் என்ன செய்யறாரு, அவர்களை அழைக்கின்றார். அப்பவும் என்ன செய்யறாங்க, எல்லாவற்றையும் விட்டு அவரை விட்டு போய்விட்டார். ஆனா கடைசியில யோவான் 21ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா திரும்பவும் போய் எதை எடுத்துட்டாங்க, வலையை எடுத்துட்டாங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் யார் என்று தம்மை நமக்கு வெளிப்படுத்தின பிறகும், அவர் நம்மை அழைத்த பிறகும், அவர் சில நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டதை நமக்கு வெளிப்படுத்தின பிறகும் திரும்ப எதுக்கு போயிடுவோம் நம்ம. ஆனால் அவர் மறுபடியும் நம்மை அழைக்கிற தேவனார். ஒரே சொல்லுவோமா? ஆமா. ஆண்டவர் ஒரு தடவை அழைத்து, நம்ம மனிதர்கள் பாருங்க, ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க, அதோட விட்டுருவாங்க. ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருப்பார் என்றால், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டங்கள் நம்மேல் இருக்கும் பட்சத்தில் அவர் மறுபடியும் நம்மோடு கூட பேசுகிற தேவனா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை கூட ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் மறுபடியும் இந்த செய்தியை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா விட்டதை என்ன செஞ்சிடும், போய் திரும்பியும் இங்க விட்டுட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு உண்மை என்ன செய்யறோம், பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். இப்ப கூட சேவிப்போம், ஆண்டவரே உமக்காக வாழ்வோம், ஆயுள் நாள் முழுவதும் சுவாசம் ஒழியும் வரைக்கும் அப்படின்லாம் சொல்றோம். ஆனா வெளியே போயிட்டு என்ன செய்யறோம், மறுபடியும். ஆனால் ஆண்டவர் விடுறதா இல்ல. இந்த பேதுருவிடத்தில் மறுபடியும் அந்த தேவன் இந்த காலைவிலே மற்றும் ஒரு விசை கூட தேவன் நம்மை சந்திக்க இந்த காலைவிலே நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா. இந்த இந்த பேதுரு மாத்திரம் இல்ல, இந்த யாக்கோபு, யோவான், இவர்கள் எல்லாரும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மறுபடியும் தம்முடைய திட்டங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்கள் அந்த திட்டங்களை, நோக்கங்களை அறியாதவர்களாக இருந்தார். இந்த காலை வேளை கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், தன்னுடைய திட்டங்களை மறுபடியும் உனக்கு வெளிப்படுத்தி இருந்தோம், நீ என்னதை விடுற, அப்புறம் திரும்பி போய் என்ன செஞ்சற, எடுத்துற அப்படின்னு சொல்றார். ஆகவே இந்த காலையில இந்த நோக்கத்தோடு கூட இந்த காலையில இந்த செய்தியை நாம் கடந்து சிந்திக்க, நாம் இந்த வேத பகுதியை சிந்திக்க நாம் கடந்து செல்லலாம். இந்த இடத்திலே ஆண்டவர் அநேக சீஷர்களை தெரிந்து கொண்டார். 12 பேரை தம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அவர்களிலே 7 பேர் இந்த கலிலேயா பகுதியை சேர்ந்தவர்கள். இந்த கலிலேயாவில் இந்த பகுதியில் இருக்கிற மீனவர்களாக காணப்பட்டார். ஏன் ஆண்டவர் மீனவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? மற்ற அநேக ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறாங்க. மத்தேயு குறித்து நாம் படிக்கிறோம், அவன் ஆயத்துறையில் என்ன இருந்தார் என்று, டாக்ஸ் கலெக்டராக அவர் காணப்பட்டார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இந்த மீன் பிடிக்கிறவர்கள் தான் அதிகமான பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன்னா இந்த மீன் பிடிக்கிறவர்கள் சமுத்திரத்துல இந்த தொழிலை என்ன செய்றாங்க, நிலத்துல அல்ல, சமுத்திரத்தில். அங்கே பலவிதமான சூழ்நிலைகள் அங்கே கடந்து வரும். திடீர் என்று சீதோஷ்ண நிலைகள் எல்லாம் அங்கே மாறும். இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள அவர்கள் தைரியம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் மீனவர்களை தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தைரியம் உடையவர்கள் என்ற பல திடீர் என்று சூழ்நிலைகள் இந்த கலிலேயா கடலில் அது மாறுமாம். அப்போ இந்த பேதுரு எல்லாம் யாரு தான், நம்ம நினைக்கிற மாதிரி பயந்தவர்கள் எல்லாம் இல்லை. எடுத்து போன வாரம் நம்ம சிந்தித்தோம். எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, அவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதார வெட்டினான். காதை வெட்டுறதுல கழுத்தை தான் வெட்டுறாரு. தைரியமானவர்களாக சூழ்நிலையை எதிர்கொள்ள அவர்கள் தைரியமானவர்களாக காணும். நாமும் கூட ஆண்டவரை பின்பற்றுகிற நாம் எப்போதும் தைரியம் உடையவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். பராக்கிரமசாலியே என்று கிதியோனை பார்த்து கர்த்தர் என்ன செய்தார், அழைத்தார். ஆனா அவன் பயந்துட்டு இருந்தான். அவன் அந்த 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 தானியங்களை மீதியானியருடைய கையிலிருந்து ரட்சிக்கும்படியாக அவன் போரடித்துக் கொண்டிருக்கும் போது அவனை பார்த்த பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தைரியசாலிகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இவர்கள் பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய சுவாபம் உடையவர்களாம். இவர்கள் என்னவா, பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய சுவாபம். ஏன்னா வலையை போட்ட உடனே மீன் வந்து சிக்கிடுமா, அது இந்த வலையில எல்லாம் இந்த மீன்கள் சிக்கிற வரைக்கும் இவங்க என்ன செய்வாங்க, பொறுமையா காத்திருக்க கூடியவர்களா. பல மணி நேரங்கள் அந்த இரவு வேளையில இந்த மீன்கள் எல்லாம் சிக்கும்படியாக அவர்கள் காத்திருக்க கூடியவர்களா இருக்கிறார். இந்த குணாதிசயங்கள்லாம் வேணும், நமக்கு வேண்டும். அதற்காக நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். பொறுமையாய் காத்திருக்க கூடியவர்களாக நாம் ஆண்டவரை பின்பற்றுகள்.
அவசர கதியில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு அவசர உலகத்திலே நாம் இருக்கிறோம். எதற்கும் என்ன செய்யறதே இல்லை, காத்திருக்கிறது இல்லை. நம்ம ஒரு சமையல் செய்யணும்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும்னா உடனே ஆர்டர் பண்ணா என்ன செய்யுது, 10-20 நிமிஷத்துல என்ன செய்யுது, வந்து நிற்கிறது. எதுக்கும் காத்திருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே ஆண்டவருடைய சமூகத்துல வரும்போது தாவீது சொல்றான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இப்படியே நம்ம பழகிட்டதுனால ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது அப்படி காத்திருக்கிறது இல்லை. ஆனால் இந்த மீனவர்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம், பொறுமையாக என்ன செய்வாங்க, காத்திருக்க கூடியவர்களாக இருப்பார்கள். நான் இதற்கு முன்பதாக இதை குறித்து சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, இவர்கள் மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். மீனவர்கள் தனியா போய் என்ன செய்ய முடியாது, தூண்டில் எடுத்துட்டு போனா போடலாம். ஆனா வலை போடணும்னா மற்றவர்களுடைய துணை தேவைப்படுகிறது. மற்றவருடைய துணை. நம்ம தனியா வாழ்ந்துட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? சிலர் சொல்றாங்க, நான் வாழ்ந்து காட்டுறேன் தனியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலையில் ஆண்டவர் நோடு கூட பேசுகிறார், தனியாய் வாழ்வதற்காக இந்த பூமியில வைக்கல, அப்படி வைக்கணும்னு உன்னை வேற ஏதாவது கொள்கையில தான் போய் வைக்கணும். ஆமா, சமுதாயத்தோடு கூட இணைந்து செயல்படும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமா, தனி ஒரு மனிதனால் ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது. இந்த நிலைக்கு நீங்கள் உயர்ந்ததற்கு காரணம், அதுக்கு பின்னாடி பல நபர்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். நல்ல பெற்றோரை கற்றுக் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆசிரியர்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற பல மனிதர்கள் பல நிலைகளிலே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே நம்ம தனியாக நாம் இந்த நிலையை அடைய முடியாது. காலையில தனியா போய் தனியா வேலை செய்து தனியா சம்பாதித்து தனியாய் வாய்ப்பே என்ன செய்யல இல்ல. நமக்கு உதவி செய்ய அநேகரை கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள். ஆகவே சமுதாயத்தோடு இணைந்து, அப்பதான் மனித தயவு என்ன செய்யும், உண்டாகும். எனக்கு அநேகர் அப்படி அதை நினைக்கிறதில்ல. யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை என்று நினைக்கிறாங்க. நன்றாய் புரிந்து கொள். தேவன் அப்படி அல்ல. இயேசு ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும், சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, மனித தயவு. மனிதர் இடத்துல தயவு வேணா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. நன்றாய் புரிந்து, நீங்கள் மனிதர்களிடத்துல தயவு காட்ட வேண்டும். நீங்கள் மனிதரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலா இருக்க வேண்டும். நம்ம கடித்து பட்சிக்கிறவர்களை போல இருப்போம் என்றால் என்ன கிடைக்காது. நம்ம எதை கொடுக்கிறோமோ அமுக்கி குழுக்கி சரிந்து விழும்படி எல்லாம் வரும் பின்னாடி. எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், அவ மனித தயவு. அப்போ இந்த மீனவர்கள் கிட்ட நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னவென்றால், மற்றவர்களோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாக, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிறவர்களாக அவர்கள் இருப்பார்களாம். ஏதாவது ஒரு அந்த சமுத்திரத்துல ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், அது யாரா இருந்தாலும் சரியா, மற்ற போட்ல இருந்தவங்களா தூரத்துல இருந்தவர்களா இருந்தாலும் சரி, யாரானாலும் உடனடியாக அந்த இடத்திற்கு கடந்து சென்று என்ன செய்வாங்களாம், உதவி செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார். ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுகிறவர்கள் மாத்திரம் இல்ல, ஒருவருக்கொருவர் அவர்கள் என்ன செய்வாங்களாம், உதவி செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இதெல்லாம் இந்த குணாதிசயங்கள்லாம் நமக்கு வேணும். ஆண்டவர் அந்த நிலையில் இருக்கிறவர்களை கட்ட தெரிந்து கொண்டார். இதெல்லாம் பேசிக்கா நம்ம கிட்ட என்ன செய்யணும், இருக்க வேண்டிய குணாதிசயம். இது உலகத்தார்கிட்ட இருக்குது, உலகத்தார்கிட்ட இருக்குது. இயேசுவை பின்பற்றின பிறகு இதுல நாம் வளர வேண்டியவர்களா இருக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் ஒருவரோடு ஒருவர் இணைந்து செயல்படுகிறவர்களாக, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கக்கூடியவர்களாக, தைரியசாலிகளாக நாம். அது மாத்திரமல்ல, இந்த மீனவர்கள் கிட்ட ஒண்ணுன்னா சீக்கிரமா காரியங்களை கற்றுக்கொள்வார்களாம். தங்களுடைய திறமையை தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுகிறவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் என்று சொல்கிறார். திறமையை வளர்த்துக் கொள்ளுகிறவர்களாக. ஆகவே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கடந்த வாரத்தை போல அல்ல, இந்த வாரத்துல புதிய காரியங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளவு பேர் ஆசையா இருக்கீங்க, எல்லாம் கற்று தேர்ந்தாச்சுங்க, அடைந்தாயிற்று, அப்படி யாரும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுவர்களாக, திறமையை வளர்த்துக் கொள்ளுகிறவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், அவர் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த குணாதிசயம் உடையவர்கள் தான் இந்த மனிதர்கள். இந்த மனிதர்களோடு கூட தான் ஆண்டவரும் வாழ்ந்து வந்தார். அவர் யாருன்னா இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின தேவன். ஆனா அவங்களுக்கு தெரியல இவர் யாருன்னு என்ன செய்யல தெரியல. இவர் யாரோ நாசரேத்து ஊர்ல யோசேப்புக்கும் மரியாளுக்கும் குமாரனாக பிறந்த ஒருவர் வந்திருக்கிறார், ஒரு போதகர் என்கின்ற நிலையிலே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நல்ல அற்புதமாக பிரசங்கிக்க கூடியவர் என்ற நிலையிலே, சில அற்புதங்களை செய்கிறவர் என்ற நிலையிலே, இன்னும் சொல்லணும்னா ஒரு தீர்க்கதரிசி என்ற நிலையில நம்ம பேரையும் சொல்றாரு. இன்னைக்கெல்லாம் யாராவது கூட்டத்தில் நம்ம பேர் என்ன செய்வாங்களாம், ஊழியர்கள் சொல்ல மாட்டாங்களா நம்ம நினைக்கிறோம். அப்போ பாருங்க, அந்த சமாரிய பெண் இங்கே என்னோடு கூட பேசுகிற தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு சொல்றார். அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் இருக்கு, தெரிந்திருக்கிறது.
ஒரு தீர்க்கதரிசியாக அவரை நினைத்துக் கொண்டார். ஆனால் அவர் தீர்க்கதரிசி அல்ல, அவர் எல்லாரிலும் மேலான தேவனா இருக்கிறார். அவர்களை உண்டாக்கின அதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அதை தான் ஆண்டவர் மறுபடியும் நம்ம கிட்ட என்ன செய்யறாரு? நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் ஒரு போதகன் அல்ல, உன்னை உண்டாக்கின தேவன் என்பது. ஏன்னா இவன் விட்டு என்ன செஞ்சிடறான், போயிடும். இதுக்கு அநேக ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாததினால்தான் வெளியே போனோம்னா அவரை விட்டுறோம். இங்க வந்தா திரும்பி ஆண்டவரே நான் எங்க வந்திருக்கேன், உடைய சமூகத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றோம், விட்டுட்டு போயிடும். அவரை அறிகிற அறிவிலே. அதனால்தான் 91ஆம் சங்கீதத்துல அவன் என்னை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்கிறார். அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், நாமம் என்பது அவரை பற்றிய அறிவு, அவரை அறிந்திருக்கிறபடியினால், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல. அவனை அறிந்தவர்கள் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒருத்தரை நல்லா புரிஞ்சுட்டோன்னு வைங்க, அவங்களை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். புரியாத நிறையில தான் பிரச்சனைகள் வருது. சரி, இருக்கட்டும். இந்த காலையிலே தங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற தேவன் யார் என்று அவர்கள் சரியாய் அறியாதவர்களா இருந்தபடினால் அவர் எத்தனையோ முறை அவர்களோடு கூட பேசியும் அவர்களை உணர்த்துவித்தும் அவர்கள் மறுபடியும் விட்டுட்டு எல்லாம் வருவாங்க. ஆனா திரும்பி என்ன செய்வாங்க, போய் எல்லாத்தையும் பழையதை எடுத்துக்கொள்வார்கள். திரும்பியும் ஆண்டவர் பாருங்க ரொம்ப அன்புள்ளவர், மறுபடியும் அவர்கள் இடத்துல என்ன செய்யறாரு, கடந்து வந்து தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த காலை வேளையில கூட இந்த வேத பகுதியில் தேவன் எவ்வாறு தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதை சில காரியங்களை நான் உங்களோடு கூட சொல்லும்படி நான் நிற்கிறேன். வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது, இந்த இடம் என்னவா, கெனசரேத். வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க, இது கலிலேயா கடல் தான். யோவான் 21 படிப்பீங்கன்னா திபேரியா கடல் என்று சொல்லப்படும். பல பெயர்கள் அந்த இடத்துக்கு இருந்துகிறது. கலிலேயா கடலுக்கு இது என்ன பேரு, கெனசரேத்து கடல். இது கடல் என்று சொல்ல முடியாது, இது ஒரு ஏரி என்று தான் சொல்லணும். ஏனென்றால் அது நிலத்துக்குள்ளாக அது காணப்படுகிறது. இந்த கலிலேயா கடலை குறித்து சொல்லும் போது அது 13 மைல் நீளமும் 7 மைல் அகலமும் கொண்டதாக அது காணப்படுகிறது என்று சொல்கிறார். 13 மைல் அகலம், 7 மைல் நீளம் கொண்டதாக அது நிலத்துக்குள்ள இருக்குது. நான் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, 700 அடி கடல் மட்டத்துக்கு கீழாக இருக்கின்ற ஒரு நிலப்பரப்பாக அது காணப்படுகிறது. இந்த இடத்திற்கு அந்த தண்ணீர் எப்படி வந்த மேப்பை பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஹெர்மோன் மலையிலே உருவாகின்ற அந்த யோர்தான் நதியினுடைய தண்ணீர் தான் எங்க வந்து நிற்குது, இந்த கெனசரேத்து கடல் என்று சொல்லப்படுகிற இந்த கலிலேயா கடலிலே அங்கே கடந்து. இந்த ஜியோகிராஃபியும் நமக்கு கொஞ்சம் அப்பப்ப என்ன செஞ்சுக்கலாம், கொஞ்சம் தெரிந்து வைத்துக் கொள்வோம். சரி, இருக்கட்டும். கெனசரேத்து கடல் அருகே வாசிக்கலாம். நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் என்ன செய்தார்களாம், நெருங்கினார்கள். எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேத வசனத்தை கேட்கும்படி எத்தனை பேர் வந்தாங்க, திரளான ஜனங்கள் நெருங்கினார்கள். வேத வசனத்தை கேட்கும்படி, அற்புதங்களை பார்க்கும்படி திரளானவர்கள் வருவாங்க. இன்னும் சிலர் வந்து குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவர் இடத்துல என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் வந்தாங்க. என்ன அவருடைய வார்த்தையில எதையாவது என்ன செய்யணும், இன்னைக்கு பிடிச்சரணும் அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. சிலர் வந்து அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதுனால என்ன செஞ்சிருக்காங்க, வந்தாங்க. இப்படி பல பேர் வந்தாங்க. ஆனா இந்த கிரௌடு எதுக்காக வந்திருக்கு, தேவ வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்திலே நெருங்கி வந்தார்கள். இந்த கால வேளையில வசனத்தை கேட்கும்படி யாராவது வந்திருக்கீங்களா? போய் இன்னைக்கு வழக்கத்தின்படியே ஓய்வு நாள் இயேசு ஜெபாலயத்துக்கு போனார்ல, அந்த மாதிரி வந்திருக்கீங்களா? வசனத்தை கேட்கும்படி. அல்லேலூயா. அப்ப இங்க வரும்போது எதுக்காக வரணும், வசனத்தை கேட்க, தேவனுடைய வார்த்தையை கேட்க. வேற எதுக்காக? அவங்கள இன்னைக்கு சர்ச்சில் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடலாங்க, இந்த பொருளை அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு அநேகர் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் எங்க தான் வச்சிருக்காங்க, சர்ச்சில் தான் வச்சிருக்காங்க. பல காரியங்களுக்காக சபைக்கு வருகிறார்கள், நன்மை கிடைக்கும் என்று. இருக்கட்டும், ஆனால் அதெல்லாம் வேறொரு பகுதி. வசனத்தை கேட்கும்படி அங்கே என்ன செய்தார்களாம், அவர்கள் அங்கே கடந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு அற்புதமாக பிரசங்கிக்க கூடியவர். ஏன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப அவர் பிரசங்கம் எப்படிதான் இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா இவர்களுக்கு கண்கள் தெரியல. தங்களிடத்தில் இருக்கின்ற, தங்களோடு கூட பேசுகிற, தங்களோடு கூட இடைபடுகிற இவர் யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார். ஆனாலும்
அவருடைய செய்தி அவருடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை ஏற்படுத்தினதினாலே திரளான ஜனங்கள் அவரிடத்தில் என்ன செய்தார்களாம்? அவரிடத்தில் நெருக்கினார்கள். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலே அவருடைய பிரசங்கத்தை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். சுவிசேஷத்தை, நற்செய்தியை, ரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படியாக தேவன் என்னை என்ன செய்திருக்கிறார்? அவரை அபிஷேகம் செய்திருந்தார். பாருங்க, அடுத்தது இது ரொம்ப அற்புதமான கருத்து. சுவிசேஷத்தை மாத்திரம் இல்ல, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். அப்ப அவருடைய வார்த்தைகள் இருதயம், யாரெல்லாம் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறதோ அவருடைய இருதயத்தை அவருடைய வார்த்தை என்ன செய்தது? குணமாக்கினது என்று நாம் படிக்கிறோம். சரீரத்தை குணமாக்குறது அது வேற காரியம். இருதயத்தை குணமாக்குகிறது நம்ம கிட்ட யாராவது வந்தாங்கன்னா நல்லா இருக்கிற இருதயத்தை நொறுக்கி அனுப்பிடுவோம். நம்ம வார்த்தைகளால் என்ன செஞ்சிருவோம்? செயல்களால் அவளை நல்லா இருக்கிற இருதயத்தை நொறுக்கி அனுப்பி. ஆனா இயேசு கிட்ட வந்தா அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யுமாம்? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குவோம். அது மாத்திரமில்லை, சிறைப்பட்டவர்களை விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யுமா? இயேசுவினுடைய சத்தியங்கள் அநேகரை விடுதலையாக்குகிற. அப்ப பாருங்க, ஏன் திரளான ஜனங்கள் வந்தாங்கன்னு தெரியுதா? அவருடைய செய்தியை கேட்டா என்ன இருக்குங்க? ஆறுதலா இருக்கிறதுங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது, ஒரு நிம்மதி கிடைக்குது அந்த வார்த்தையில. கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, அதுல ஆறுதல் இருக்கிறது. இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். ரட்சிப்பின் நற்செய்தி, ஒரு குட் நியூஸ் அதுல என்ன செய்து இருக்கிறது? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அவருடைய வார்த்தை அவர்களை என்ன செய்கிறதாம்? விடுதலையாக்குகிறது. அடுத்தது, குருடர்களுடைய கண்களை, குருடர்களுக்கு பார்வை. இது என்ன குருடர்? நம்மள எல்லாம் நல்லா தெரியுதுன்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரிய கண்களை அவர் என்ன செய்கிறார்? திறக்கின்றவராக இருக்கிறார். அதனால்தான் வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும் என்று சொல்லுகிறார். ஆகவே அவரோடு கூட நாம் நெருங்கி பழகும் போது அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை என்ன செய்கிறது? திறக்கிறதா இருக்கு. அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள செய்கிறதா இருக்கு. அப்ப அவருடைய பிரசங்கத்தை கேட்க இவ்வளவு கூட்டம் வந்தது கரெக்ட் தானே? ஆமா. வசனத்தை யாரெல்லாம் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள அல்ல, அவருடைய வார்த்தைகளை என்ன செய்ய கேட்கும்படியாக திரளான ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவரிடத்தில் வந்தார்கள். அவருடைய பிரசங்கங்கள் வேத பாரகருடைய பிரசங்கத்தை போல இல்லை, அந்த நாட்டில் இருந்த வேத பாரகருடைய பிரசங்கத்தை போல இல்லை என்று சொல்லுகிறது. மத்தேயு 7வது அதிகாரம் 28, 29வது வசனத்துல அவர் வேத பாரகரை போல பிரசங்கியாமல், போதியாமல் அதிகாரம் உடையவராக என்ன செய்தாராம்? அவர் பிரசங்கித்தார். அதிகாரம் உடையவராக. ஏனென்றால் அவரே வார்த்தையா இருக்கிறார். அப்ப அவர் எப்படிதான் பேசுவார்? வேதம் இப்படி சொல்லி இருக்கிறது என்று சொல்லல, இப்படிதான் நடக்கணும்னு அவரே என்ன செய்யறாரு? அவர் டிக்ளேர் பண்ணுகிறார். அதிகாரம் உடையவராக அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 14:6 நம்ம படிக்கிறோம், வாசிக்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நானே வழி, நானே சத்தியம். அவரே சத்தியமா இருக்கிறபடினால் அந்த சத்தியத்தின் வார்த்தைகளை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவர்களுக்கு பிரசங்கிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இருக்கட்டும், இப்படியாக அவர் 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 சத்தியத்தை பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சத்தியத்திற்குரிய ஆதாரமாக இருக்கிறார். அவர் சத்தியத்தின் ஆதாரம், அவரே தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றார். ஆகவே திரளான ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? நெருங்கினார்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள் என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம் என்று சொல்கிறார். அப்போ முதலாவதாக இந்த சம்பவத்தின் மூலமாக இந்த சீஷர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுகிறார். ஒரே சொல்லுவோமா? தேவன் ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். 1 சாமுவேலின் புத்தகத்துல சாமுவேலுக்கு பின்பு வாசிக்கலாம், அந்த இடத்துல தமது வார்த்தையின் மூலமாய் தம்மை மறுபடியும் வெளிப்படுத்தினார் என்று நாம் படிக்கிறோம். எடுத்துட்டீங்களா? அந்த இடத்தை எடுத்தவங்க தயவுசெய்து கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? 3வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். இதை நம்ம விரும்பணும். அடிக்கடியாக தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாக வேண்டும். தம்முடைய வார்த்தையினாலே தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் வந்தது.
ஆகவே தேவன் தமது வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசுகிறவராயிருக்கிறார், வார்த்தையாகிய தேவன். அதனாலதான் திரளான ஜனங்கள், அவர்களுக்கு இன்னும் முழுமையாக அவர் யார் என்று புரியவில்லை. ஆனாலும் அந்த வார்த்தை அவர்களுக்குள் கிரியை செய்தபடினால், ஆறுதல் கொடுத்ததினால், இருதயம் நொறுங்குண்ட ஜனங்களை குணமாக்கினபடினால், அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து அநேகரை அந்த வார்த்தைகள் விடுதலையாக்கினபடினால் அவருடைய வசனத்தை கேட்க அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? கடந்து வந்தார். இந்த காலை வேளை ரொம்ப வசனத்தை படிக்கும் போது, வசனத்தை கேட்கும் போது அங்கே தேவன் விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார், இருதயங்களை குணமாக்குகிறவராக அவர் காணப்படுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை அவர் குணமாக்குகிறவராக, அவர் ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவனாக காணப்படுகிறார். இந்த காலை வேளையில கூட இதை செய்து கொண்டிருக்கிறார். சிலரை விடுதலையாக்குகிறார், சிலருடைய இருதயங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? குணமாக்குகிறார். சிலருடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? திறக்கிறார். ஆவிக்குரிய கண்கள், பொதுவாக எல்லாரும் என்ன நினைப்போம்னா சரீர பிரகாரமான அற்புதங்களை நாம் நினைப்போம். ஆனால் வேத வசனத்தை பிரசங்கிக்கும் போது அங்கே ஆவிக்குரிய அற்புதங்கள் எல்லாம் என்ன செய்யுது? ஆவிக்குரிய மண்டலத்தில் உள்ள அல்லது ஆவிக்குரிய ஜீவித்த சில அற்புதங்களை கட்ட செய்கிறவராக காணப்படுகிறார். ஆகவே முதலாவதாக அவர் தமது வார்த்தையின் மூலமாக, அவர் வார்த்தையாய் இருக்கிற தேவன் வார்த்தையை மூலமாக தம்மை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இருக்கட்டும், இந்த அதிகாரத்தில் அடுத்த பகுதி வாசிக்கலாம். அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற, ஆமா, இப்ப அதிகாலை வேளையில எங்க வந்திருக்கிறாரு? ஆமா, கடற்கரைக்கு அவர் வந்திருக்கிறார். 4வது அதிகாரத்தை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர்கள் அவர் அந்த அந்த வாசிக்கலாம், கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஜெப ஆலயத்தை 4வது அதிகாரம் 38வது வசனம். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே என்ன செய்தாராம்? பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தார்கள். இப்போ சீமோன் வீட்டுக்கு அவர் கடந்து செல்கிறார். அதுக்கு முன்னாடி படிச்சீங்கன்னா அவர் ஓய்வு நாளே ஜெபாலயத்தில் போய் என்ன செய்திருக்கிறார்? பிரசங்கித்தார் என்று படிக்கிறோம். அதுல இருந்து அது ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஜெபாலயத்திலே ஆராதனை முடிந்த பிறகு எங்க நேரா போறாரு? பேதுருவின் வீட்டுக்கு அவர் கடந்து செல்கிறார். அங்கே அவருடைய மாமி ஜுரமா இருந்தார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் ஆண்டவர் பாருங்க, இந்த பேதுருவை சும்மா விடல. இவன் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றி வந்தான். அப்புறம் திரும்பி என்ன செய்யறான்? என்ன நடந்ததோ தெரியல, திரும்பி போய் போட்டுக்கு என்ன செஞ்சுட்டான்? போயிட்டான். ஆனா ஆண்டவர் விடல. திரும்பவும் அந்த கப்பர்நகூம் என்ற இடத்துக்கு அவர் கடந்து வருகிறார். ஜெபாலயத்துல பிரசங்கம் பண்றாரு. இவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு இவர் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருவாரு. பேதுரு அப்படித்தானே, வசனத்தை கேட்டவன என்ன செஞ்சிருவார்? உற்சாகம். திரும்பி வீட்டுக்கு என்ன செய்யறாரு? அவரை நீங்க கண்டிப்பா வரணும். நம்மளா இருந்தா இப்படி தானே சொல்லுவோம், கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்து மதியான சாப்பாடு என்ன செய்யலாம். ஆனா அங்க போனா யாரு? அவங்க மாமியார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார். கர்த்தர் அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, சொஸ்தமாக்கினார் என்று படிக்கிறோம். அது பாருங்க 42வது வசனத்துல, உதயமான போது அவர் புறப்பட்டு வண்ணாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை, ஆமா, எப்படி இருக்கு பாருங்க. ஆமா, ஆண்டவருடைய அந்த பிரசங்கத்தின் மூலமாய் கவரப்பட்டவர்கள், தொடப்பட்டவர்கள், நீர் எங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார். ஆனால் அவர் சொல்றாரு, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும். இதற்காகவே, அப்ப இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தாராம்? அற்புதங்களை செய்கிறதெல்லாம் ஒரு பகுதி இருக்கட்டும். எதுக்காக தான்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக. ஆனா நமக்கு இப்ப அதுதான் பிடிக்க மாட்டேன். எது பிரசங்கங்களுக்கு? தேவனுடைய வார்த்தையை படிக்க தான் பிடிக்க மாட்டேன்னுது. தேவனுடைய வார்த்தையை கேட்கதான். மற்றதுக்கெல்லாம் பாட்டு கேட்க முடியும், பாட்டு எல்லாம் கேட்க முடியும். ஆனால் பிரசங்கத்தை கேட்க, தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நமக்கு மனமற்றவளாய். ஆனால் அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தையை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டு அந்தபடியே கலிலேயா நாட்டில் உள்ள ஜெப ஆலயங்களில் என்ன செய்துட்டே வர்றாரு. அப்ப அவருடைய மிஷன், அவருடைய ஊழியமே எதுதான்? பிரசங்கிப்பது. அப்போ இவர் மற்ற ஊர்களிலும் பிரசங்கிக்கணும்னு சொல்றாரு. இவங்க பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டாங்களாம். அவர் எந்த ஊர்லயே தான் இருக்காரு? இப்போ அந்த கப்பர்நகூம்ல தான், அந்த கலிலேயா நாட்டில் இருக்கின்ற அந்த ஜெபாலயங்களிலேயே தொடர்ந்து. அப்போ பாருங்க, சில நேரங்களில் ஆண்டவர் அப்புறம் போகிறவர் போல இருக்கலாம். ஆனா வருந்தி கூப்பிட்டா என்ன செய்யறாரு? அங்க அவருடைய வார்த்தைகளுக்கு கத்த செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஜெபாலயங்களிலே அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார் என்று படிக்கிறார். அப்போ அந்த அந்த அதிகாலை வேளையில, இந்த இரவு தங்கிவிட்டு அதிகாலை வேளையில அவர் கடற்கரைக்கு என்ன செய்கிறார்? கடந்து வருகிறார். கடற்கரை ரொம்ப பிஸியான ஒரு இடம். என்ன இருக்கும் அங்க? அங்க வெஜிடபிள் விற்பாங்களா? கடற்கரையில் என்ன இருக்குங்க? மீன் பிடிக்கிறவர்கள் அதிகாலை வேளையில மீன்கள் எல்லாம் பிடித்து கொண்டு கடற்கரைக்கு வருவார்கள். அப்ப அங்க மார்க்கெட் அங்க இருக்கும், மீன் சந்தையில. நம்மளா இருந்தா அங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுவோமா?
இது என்னப்பா இந்த இடத்துல போய் என்ன செய்யறதா? ஆனால் இவர் பாருங்க, ஜனங்கள் கூடுகிற இடத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் கண்டுபிடித்து அதிகாலையில என்ன செய்கிறார்? அங்கே கடந்து செல்கிறார். இப்ப ஜனங்கள் எல்லாரும் அங்கே கடந்து வந்து மீன்களை வாங்கி கொண்டிருக்கிற அந்த இடத்தை அவர் பார்க்கிறார். இப்ப மீனவர்கள் எல்லாம் இறங்கி, படகை விட்டு இறங்கி தங்களுடைய வலைகளை அலசி அதை சரிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை அவர் கடற்கரையில் நின்ற 2 படகுகளை என்ன செய்தாராம்? கண்டார். ஜனங்கள் வேற, இவர் வந்துட்டாலே அந்த ஊர்ல ஃபேமஸ் ஆயிட்டார். ஆகவே திரளான ஜனங்களுடைய வசனத்தை கேட்க நெருக்குகிறார்கள். ஆகவே கடற்கரையில் இருந்து பிரசங்கிக்க அவரால் முடியவில்லை. அப்பொழுது அங்கிருக்கிற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த சம்பவம் வேற, இந்த சம்பவம் வேற, நிறைய புரிந்துக்கலாம். அப்பொழுது அந்த படகுகள் ஒன்றில் என்ன செய்தார்? ஏறினார். கரெக்டா பாருங்க, இவன் அடிக்கடி விட்டுட்டு போயிடுறான். கரெக்டா அவருடைய படகு என்ன செய்யுது? அங்க இருக்கிறது. இவர் அங்க இங்கிருந்து சுற்றிட்டு வந்தாரு. இப்பொழுது திரளான ஜனங்கள் வந்தாங்க. இந்த சூழ்நிலைகள் பாருங்க, மறுபடியும் பேதுருவின் இடத்திலே அவரை அழைத்து கொண்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளை கூட மறுபடியும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவரா இருக்கிறார். திரளான ஜனங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை பேசினார். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களோடு கூட ரொம்ப அதிகமா பேசுகிறவராக இருக்கிறார். தம்மை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சீமோன் பேதுரு இயேசுவினுடைய ஊழியத்துக்கு பிறகு முந்தினவனாக இருந்து அந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டியது தேவனுடைய திட்டமா இருந்தபடினாலே இந்த பேதுருவிடத்திற்கு தனியாக ஒரு கரிசனை உடையவராக இன்னும் அவனுக்கு தம்மை வெளிப்படுத்த, இன்னும் அவன் தன்னை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்படுத்தி கொடுத்தே கொண்டே இருக்கிறார். அங்கே இது தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. அந்த படகுகளை கண்டார். அது சீமோனுடையதாய் இருந்தது. இப்ப பேதுரு என்ன செய்யறாரு? படவையில் இறங்கி அந்த வலைகளை என்ன செய்கிறார்? அலசி கொண்டிருக்கிறார். பேதுரு ஒன்னும் சொல்ல இயேசு கிட்ட என்ன நடந்தது ராத்திரியில, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல. இவருடைய வேலையை செய்கிறார். அடிக்கடியாக இயேசுவை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப அவர் வந்திருக்கிறாரு. திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி அங்கே கடந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர் தன்னுடைய வேலையில் என்ன செய்கிறார்? கருத்தா இருக்கிறார். வலைய பார்த்துட்டே இருந்திருப்பார். வலையை விட்டுட்டு போனா என் பின்னாடி வந்தான், திரும்பி எதையும் எடுத்துட்டான். இப்ப அந்த வலையை என்ன செஞ்சிட்டு இருக்கான்? எதையை விட்டுட்டு போறானோ, ஆண்டவர் பின்னாடி வந்தானோ, திரும்பியும் அதை போய் எடுத்துட்டே இருக்கிற போது அங்க என்ன நடக்குது? அந்த வலையில ஒன்னும் சிக்க மாட்டேனுது. அந்த வலையில ஒன்னும் சிக்க பாருங்க. அவனை கேட்டுக்கொண்டது அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை திரும்பி கரெக்டா வந்து அவன்கிட்டே ஆண்டவர் வர்றார். வேற அங்க நிறைய படகுகள் இருந்திருக்கலாம், நிறைய மனிதர்கள் இருந்திருக்கலாங்க. இந்த திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? அங்கே வந்திருக்கிறார்கள். திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்க சிலர் எல்லாம் இல்ல, திரளான ஜனங்கள். பிரைஸ் தி லார்ட். அவனை கேட்டுக்கொண்டு சற்றே தள்ளும்படி கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு, ஏன்னா கடற்கரை அது, அப்ப கடல் தண்ணிக்குள்ள படகு போயிடுச்சுன்னா இந்த ஜனங்கள் எதுக்குள்ள வரமாட்டான்? தண்ணிக்குள்ள வரமாட்டான். ஆகவே இவரை யாரும் என்ன செய்ய முடியாது? நெருக்க முடியாது என்பதற்காக இந்த படவை தள்ளி கரையிலே கடலிலே இருந்து படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு என்ன செய்தாராம்? போதகம் பண்ணினார் என்று நாம் படிக்கிறோம். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார். இப்ப இவரு உட்கார்ந்து வலையை என்ன செய்யறார்? ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நிறைய பேர் தூங்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க யாரும் தூங்கல நினைக்கிறேன். அப்போ வசனத்தை கேட்கும் அவங்க தூங்குனா என்ன திரும்பி வசனத்தை கேட்க என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க. அவர்கள் வசனத்தை கேட்க அவர்கள் ஆவல் உள்ளவர்களாக அவர்கள் என்ன செய்தார்? இருக்கிறார்கள். ரைட். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு அப்ப வசன பிரசங்கம் என்ன செய்யுது? அங்க ஒரு எண்டுக்கு வருது. சீமோனை நோக்கி வாசிக்கலாம். விடுறதா இல்ல, இவங்க வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. அதை மடிச்சு வச்சுட்டு என்ன செய்யலாம்? வீட்டுக்கு போகலாம்னு இருக்கிறாங்க. இவர் பாருங்க, அவங்க அந்த சூழ்நிலையில அந்த மனநிலையில இருக்கும்போது ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், தொழில் ரீதியான மீனவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ பல வருடங்களாக அவர்கள் தொழில் அது. ஆனால் இயேசுனுடைய தொழில் அது அல்ல. இயேசு யாரு? அவர் ஒரு தச்சனாக, தச்சனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். இப்ப அவங்கள பார்த்து வேணும்னே சொல்றார், வலைய படவை எடுத்துக்கொண்டு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் அதை என்ன செய்யுங்க? போடுங்கள். ஏன்னா அவங்க சொல்ற, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும், அந்த வெறுப்புல அவங்க வலைய என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அழைச்சிட்டு. ஏன்னா நிறைய கமிட்மெண்ட் இருந்திருக்கும். 1ஆம் தேதி ஆனா
நமக்கு என்ன எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, வாடகை கொடுக்கணும், போன் பில் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், பெரிய செலவு இருக்கிறது. அப்ப இவங்க என்ன செய்வாங்க, படகுக்கு உள்ள போயிட்டு கடல்ல போயிட்டு வந்து இன்னைக்கு எல்லாம் செலுத்திடுறேன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்துருக்கலாம். ஆனால் முழுவதும் வலை போட்டும் என்ன செய்யலையாம், பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அப்போ சில நேரங்களிலே ஆண்டவர் என்ன எப்படி நம்ம கிட்ட வர்றாருன்னா, நம்முடைய எல்லா பிரயாசங்களும் தோல்வியிலே முடிகின்ற நிலையில வேண்டுமென்றே வந்து என்ன செய்யறார், நீ இப்போ போய் என்ன செய், வளைய போடுன்றார். அப்போ இது சொல்றார், ஐயரே ஐயரே என்ற வார்த்தை இங்கிலீஷ்ல மாஸ்டர் என்று அதிகாரத்தில் இருக்கின்ற அவனுக்கு தெரியுது இயேசு யார் என்று. சாதாரண அவர் அல்ல, அவர் 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 தேவனுடைய குமாரன் என்பதை அவன் ஓரளவுக்கு அவன் என்ன செய்திருக்கான், அறிந்து வைத்திருக்கிறான். ஆகவே ஐயரே என்று சொல்லுகிறான், மாஸ்டர், ஆண்டவரே என்று அவன் அங்கே அழைக்கின்றான். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இதெல்லாம் தெரிஞ்சுதான் என்ன செஞ்சிருக்கிறார் அங்க வந்து. முதல்ல நான் சொன்னேன், அவர் வந்து அவர் தேவனுடைய வார்த்தையாக, அவர் வார்த்தையாக இருக்கின்றார், அவர் தேவனாக வார்த்தையாக வெளிப்பட்டார். இரண்டாவது, அவர் சகலவற்றையும் அறிந்தவராக இங்கே செயல்படுகிறார். அப்போ நம்ம கிட்ட வர்றாரு, அது தற்செயலாய் நடந்த காரியம் இல்ல. அந்த இடத்துக்கு கரெக்டா வர 2 படகுகளை கிடைத்தார். அது ஒருத்தருடையது, சீமோனுடையதா. அது ஒன்று யாருடையது, சீமோனுடையது. அவனுக்கு நைட்டு முழுவதும் என்ன கிடைக்கல, மீன் கிடைக்கல, எல்லாவற்றையும். அப்போ படகுல ஏறி என்ன செய்கிறார், பிரசங்கிக்கின்றார். இப்போ சொல்றார், அவனை பார்த்து தள்ளி கொண்டு போ. அப்போ நம்முடைய கடந்த காலத்தை யாரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டியது இல்லை. நாம அநேக நேரங்களில் ஜபங்கள்ல அவருக்கு ஒண்ணுமே நடந்தது ஒண்ணும் அவருக்கு என்ன செய்யாது, தெரியாதுன்ட்டு, அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம், நேற்று நடந்ததெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், இனி அதை வந்து என்ன செய்வோம், திரும்பியும் அதை பயங்கர அவன் இப்படி என்னை பேசினான், நான் இப்படி அதை செய்தேன், நான் அங்க போனேன், இங்க வந்தேன். அவர் பார்த்திருப்பார், டே இந்த காலையில் சொல்றார், உங்கள் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னமே சொல்லுங்க எல்லாரும், எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார். ஒரு அல்லே சொல்வோமா, முதல்ல அவர் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். இரண்டாவது, இவர் யார் என்றால் உன்னை நன்கு அறிந்திருக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவன் முதல் வரும்போதே யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று சொல்லுகிறார், மகனாகிய சீமோனே. அப்போ அப்பா பேர் தெரியுது, அப்போ அவனுடைய சந்ததியை தெரிகிறது ஆண்டவருக்கு. அவன் நன்றாய், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது நன்றாய் எல்லாம் அவருக்கு என்ன செய்யும், நன்கு நம்மை விட அவர் நன்கு சூழ்நிலைகளை காரியங்களை அறிந்த தேவனாய் இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், ஆழத்தை தள்ளிக்கொண்டு. அப்ப எல்லாம் அவர் அறிந்தவராக அவர் காணப்படுகிறார். அவர் சர்வ ஞானியாகிய தேவனாக அவர் காணப்படுறார். ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இப்ப அதாவது சொல்லிட்டு அதனால இப்ப வலை போட முடியாதுன்னு சொல்லல. ஏன்னா அவன் ஒரு மீனவனாக இருக்கிறான். ஏன்னா இப்ப வெயில் ஏறிடுச்சு, வெயில் ஏறினா நைட்டு தான் மீன்கள் என்ன செய்யும், அந்த கடல் மட்டத்துக்கு வரும். ஆனால் இப்போ ஆழத்துல அது போயிருக்கும், இவர் ஆழத்துல போய் போடுன்றார். ஆனா இங்கே பாருங்கள், அவர் சொல்றார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன், ஆமா வலையை போடுகிறேன். இங்கே ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அவ பேதுரு இயேசுவை ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கான். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. இயேசு யார் என்பதை சற்று அவன் அறிந்து வைத்திருந்தான். நன்றாய் புரிந்து கொள்ள, இந்த காலவெளியில அவர் யார் என்பதை நாம் நன்றாய் அறிந்து வைத்திருக்கிறோம். அப்பதான் அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்வோம், நம்ம கீழ்ப்படிவோம். ஐயரே என்று சொல்லுகிறான். இன்னைக்கு அணையல் சொல்றாங்க, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்றானுங்க, ஆனா என்ன செய்ய மாட்டேன்றான், என் வார்த்தைக்கு என்ன செய்ய மாட்டேன்றான், கீழ்ப்படி. அப்போ அந்த வார்த்தையை அறிந்திருந்து இருக்கிறார்களே ஒழிய அவரை முழுமையாக அவர்கள் என்ன செய்யறாங்க, அறிந்திருக்க பழக்கத்தின்படி அந்த வார்த்தையை சொல்கிறார். ஆனால் இந்த காலையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் ஐயரே, ஆண்டவரே, எஜமானனே என்று அவன் சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், செய்கிறான், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொல்கிறார். ஏனென்றால் கடந்த கால அனுபவங்கள் அவனுக்கு என்ன செய்து இருக்கிறது. அவர் வியாதிஸ்தர்களை குணமாக்கினதை அவன் அறிந்திருக்கிறான். அவனை குறித்ததான காரியங்களை அவன் அறிந்திருக்கிறான். அவர் வெளிப்படுத்தினதை அறிந்திருக்கிறான். நாத்தான் வேலை பார்த்து உடனே சொல்றார், கபடற்ற உத்தம, ஆமா நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போது போய் கேட்டிருப்பான், என்னையா ஆச்சு அத்திமரத்தின் கீழே, கேட்டிருப்பானா கேட்க மாட்டானா, சகல காரியங்களை கேட்டிருப்பாங்க, விட மாட்டாங்க. அப்போ அவர் யார் என்பதை அறிந்திருந்தான். நன்றாய் இந்த காலையில் அவரை அறிகிற அறிவிலே நான் நாள்தோறும் என்ன செய்யணும், வளர வேண்டும். சரி, அவர் யார் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 1:3. சகலமும் உண்டாயிற்று,
சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அப்போ பாருங்க, எல்லாம் அவர் மூலமாய் உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதை அப்படியே 3 வசனங்களை காட்டுறேன். எல்லாம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, உங்களுடைய சூழ்நிலைக்கு ரொம்ப பெருசா, ஆண்டவர் ரொம்ப சின்னதா நினைச்சிடாதீங்க. எல்லாம் அவர் மூலமாய், சகலமும், அந்த வார்த்தையை கொஞ்சம் படிப்படியாக காட்டும். சகலமும் நீங்கள் பார்க்கிற எல்லாம் அவராலே என்ன செய்தது? உண்டானது. இந்த சமுத்திரம் அவராலே உண்டானது. இந்த மீன்கள் எல்லாம் அவராலே உண்டானது. ரைட், ஒன்றும் கிடைக்கல. ஆனா அந்த இதெல்லாம் யார் தான் உண்டாக்கி இருக்கா? கர்த்தர் தான். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. கொலோசியர் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க, கீழே நீங்க படிச்சு பார்த்து நேரம் ஆயிடுச்சு. பரலோகத்தில் உள்ளவையும் பூலோகத்தில் உள்ளவாகிய எல்லாம் அவரை கொண்டு அவருக்காக என்னது? சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாம் அவரை கொண்டு, பரலோகத்திலும் சரி இந்த பூமியிலும் சரி, எல்லாம் அவரை கொண்டு அவருக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சிருஷ்டிக்கப்பட்டது. ஆகவே நன்றாய் சூழ்நிலைகள் வரும்போது இதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் மாத்திரமே தேவனுடைய வார்த்தைக்கு நாம் என்ன செய்ய முடியும். இல்லைன்னா அவர் என்ன செய்வோம்? அவரால் எங்கெங்க இது முடிய போகுது அப்படின்னு நினைப்போம். அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவோம் நம்ம. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். இன்றைக்கு அநேகர் அதை செய்யாததற்கு காரணம் என்னன்னா, அவரை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லாதனால். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 1:2. திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். நன்றாய் புரிந்து, இவரை கொண்டு உலகங்களையும், அங்க வார்த்தை பாருங்க, உலகங்களையும், இந்த பிரபஞ்சத்தை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஆமா, உண்டாக்கி இருக்கிறார். இவரை கொண்டு. அப்போ யோசிச்சு பாருங்க, இவரை கொண்டு உருவாக்கி, அவருக்கு எல்லாமே தெரியும். ஒரு பொருளை ஒரு மனிதன் உருவாக்குறான்னு வைங்க, அந்த பொருளுடைய எல்லா இன்னும் அவுட் என்னது எல்லாம் அந்த உருவாக்கினவருக்கு தெரியும். ஆகவே இந்த யூனிவர்ஸை உண்டாக்கினதே யார்தான்? இந்த உலகங்களை உருவாக்கினவர் அவர். அப்ப இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? அதை தான் சொல்ற, அவர் சர்வ ஞானி. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவருக்கு எல்லாம் தெரியும். அவரை கொண்டு உருவாக்கினார், அவருக்கென்று உருவாக்கினார், அவர் மூலமாய் உருவாக்கினார் சகலத்தையும், உலகங்களை. அது கொஞ்சம் பெரிய வார்த்தை. அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வார்த்தையா இருக்கிறாரு. அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு தெரியாததே இந்த உலகத்துல பிசிக்ஸ் தெரியுமா? அவருக்கு தெரியும். மெடிசன் தெரியுமா? எல்லாம் தெரியுங்க அவருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் தெரியுமா? சொல்லுங்க, எல்லாம் தெரியும். என்னென்ன இருக்குது எல்லாமே தெரியும். எல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட். ஆனா நம்ம யாரு? ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்ல அதுலயும் அறகுறையா என்ன செஞ்சிருக்கோம்? தெரிஞ்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ள, அவர்கிட்ட ரொம்ப தாழ்மையா நடந்துக்கணும். ஐயரே, உங்களுடைய வார்த்தையின்படி என்ன செய்யறேன்? நாம எப்போது அப்படி சொல்லணும். அவர் என்ன சொன்னாலும் சரி, அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லிடாதீங்க. அநேக வேதத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க? அப்படி அல்ல ஆண்டவரே. பேதுரு கூட இன்னொரு இடத்துல சொல்ல, அப்படி அல்ல ஆண்டவரே அப்படின்னு சில நேரத்தில் சொல்லியிருக்கார். ஆகவே நாம, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சர்வ ஞானியா இருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்த தேவன் அவர். அதான் அந்த வார்த்தை. எனக்கு அதனால்தான் அதை சொன்னேன். அவரை கொண்டு உலகங்களை என்ன செய்திருக்கிறார்? உண்டாக்கி இருக்கிறார். ஆமா, சந்திரனை குறித்து தெரியுமா? சூரியனை குறித்து எல்லாம் அவருக்கு தெரியும். பிரைஸ் எல்லாம். அவர் பிரபஞ்சத்தை குறித்து அறிந்தவர். நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியாதா? நம்முடைய கடந்த காலத்தை தெரியாதா? இந்த சூழ்நிலையை தெரியாதா? எல்லாம் அவருக்கு தெரியும். பிரைஸ் எல்லாம். இல்ல, கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. ஆமா, ஒன்னும் அறியாதவைகளுக்கு முன்பாக யார் வந்திருக்கான்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கான்னு அதுக்கு தெரியாது. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி பயபக்தியா இருக்காங்க. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது. உலகங்களை உருவாக்கின தேவன், உலகங்களை சிருஷ்டித்த தேவன் அவர். அவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். இங்கே நாம் படிக்கிற காரியம் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனா இருக்கு. மத்தேயு 16:29 நினைக்கிறேன். அடைக்கலான் குருவி கீழே விழுகிறது இல்ல, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளாம். அந்த அடைக்கலான் குருவிகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அறிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 4:13 கர்த்தருடைய பார்வை, அவருடைய சிருஷ்டிக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 4:13 மட்டும் வாசிக்கலாம். ஒன்றும் இல்லை, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. அது அடைக்கலான் குருவியும் தெரியும், அது மீன்களும் தெரியும்,
அது அது கோவேறு கழுதையை பற்றியும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. ஏன் இதெல்லாம் விளக்கமா சொல்றேன்னா, அநேக நேரங்கள்ல நாம அப்படியெல்லாம் ஆண்டவர் என்றோம். ஆனால் பேதுருவை போல, ஐயரே உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்ய வருகிறேன், ஒரு இல்லை சொல்லுவோமா, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். நைட்டு முழுவதும் பிரயாசப்பட்ட, ஆனா ஒன்னும் என்ன செய்யல, கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தை, ஏனென்றால் அவரை கொண்டு உலகங்களை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார், பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே இந்த இடங்களிலே நாம் படிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். மத்தேயு 17:27 நீ தூண்டில் எடுத்துக்கொண்டு வலைக்கு கடலுக்கு போ, அங்க தூண்டில போடு, அதுல முதலாவது அகப்படுகிற மீனை திறந்து பாரு, அதுக்குள்ள என்ன இருக்கும், ஒரு வெள்ளி பணம் இருக்கும்ன்றார். கொஞ்சம் யோசிப்பாங்க, சமுத்திரத்தை எவ்வளவு மீன்கள் இருக்கும், அது எது மாட்டோம்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அதுக்குள்ள எல்லாவற்றையும், அப்போ ஒவ்வொரு உயிரினத்தையும், 2 அடைக்கலான் குருவி இருக்குல்ல, அடைக்கலான் குருவி, வானத்திலே பறக்கிற அடைக்கலான் குருவி, அது ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி, அது ரொம்ப சீப்பான ஒரு இது சொல்றாரு, அதை கூட நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கடலில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களையும் நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளும், நம்ம ஆண்டவர் பெரிய, ஆமா, மனிதர்களாகிய நம்மேல் மாத்திரம் அல்ல, அவர் எல்லா ஜீவராசிகளையும் அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்து இருக்கின்ற தேவனாய் இருக்கிறார், எல்லா ஜீவராசிகள். அப்போ இவர் சொல்றாரு பாருங்க, அந்தபடியே அவர் சொல்றாரு, பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுங்க. அது எங்க போற சொல்றாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்க, மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த மீனவர்களுக்கு தெரியும் மீன் எங்க கிடைக்கும்னு. ஏனென்றால் அடிக்கடி அவர்கள் தினந்தோறும் அந்த தொழிலை அவர்கள் செய்கிறபடினாலே அந்த கடல்ல எந்த பகுதியில போட்டா என்ன மீன் கிடைக்கும்னு என்ன செய்ய அவங்களுக்கு நன்றாய் தெரியும். இன்றைக்கு நவீன காலத்திலே சில கருவிகளை அதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று படித்தேன். சில கருவிகள், அந்த கருவிகள் சேட்டலைட் உதவியோடு கூட எந்த இடத்துல மீன்கள் அது அகப்படுகிறது என்று இன்றைக்கு கண்டுபிடித்து மீன்களை பிடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, இருக்கட்டும் அது. ஆனால் ஆண்டவர் அவர் ஒரு தச்சனா இருக்கிறார். இவங்க சொல்றாங்க, எந்த இடத்திலே மீன் பிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார். ஆமா, யோவான் 21 உங்கள் படவுக்கு வலதுபுறமாக என்ன செய்யுங்க, வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் எந்த இடத்துல மீன் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும். கொஞ்சம் அவரோடு க்ளோஸா வந்துட்டா நாம ரொம்ப பிரயாசப்பட வேண்டியதில்லை. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் என்ன செய்யல, அகப்பட. இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவரோடு கூட நெருங்கி வராததுனால அதிகமான பிரயாசப்படுகிறோம், கொஞ்சம் பலனை என்ன செய்யறோம், ஆமா நாம படிக்கிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இந்த பூமியை உருவாக்கும் போது வாசிக்கலாம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். அந்த வசனத்தை ஆண்டவர் நேற்றுக்கு எனக்கு காண்பித்து கொடுத்தார். எல்லாருக்கும் தெரிந்ததுதான், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 1ஆம் அதிகாரம், Praise the Lord Jesus. 21வது வசனத்தை வாசிங்க. ஜந்துக்களையும் சிருஷ்டித்தார். 22வது, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து பழுகி பெருகி சமுத்திர ஜலங்களை நிரப்புங்கள் என்றார். சரி, அப்போ மீன்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்க, சமுத்திரத்துல சொல்லுங்களேன், நிரப்பி வச்சிருக்கிறார். சமுத்திரத்துல என்ன இருக்குது, மீன்கள் இருக்குது, அதை எப்படி வச்சிருக்காராம், நிரப்பி வச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்க, அதே அதிகாரத்துல நீங்கள் படிப்பீர்கள் என்றால் 28வது வசனத்துல பாருங்க, பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை இந்த வார்த்தை மறுபடியுமாக அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவர் வந்து என்ன செய்கிறார், நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த பூமி முழுவதும் அவருடைய நன்மைகளினால் என்ன செய்கிறது, நிரம்பி இருக்கிறது. அந்த பூமி முழுவதும் அவருடைய நன்மைகளினால் நிரப்பப்பட்டு இருக்கிறது. ஆனா நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பிரயாசப்பட்டு இருக்கோம். இந்த பூமி கொஞ்சம் அதை நான் யோசிச்சு பார்த்தேன். பூமியின் மேல் பரப்புல அநேக காரியங்களை நிரப்பி இருக்கிறார். பூமியின் மேற்பரப்புல நிரப்பி இருக்கிறாரா இல்லையா? ஆமா, நிரப்பி இருக்கிறார். பூமியின் ஆழத்துல என்ன செஞ்சிருக்கிறாரு, அநேக காரியங்களை நிரப்பி இருக்கிறார். சமுத்திரத்துல நிரப்பி இருக்கிறார், வானமண்டலத்துல நிரப்பி இருக்கிறார். எல்லா இடங்களிலேயும் அவர் எல்லா மனிதர்களுக்கு தேவையான எல்லா பொருட்களினாலும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நிரப்பி இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செஞ்சுட்டே இருக்கோம்,
சொல்லுங்களேன். பிரயாசப்பட்டு ஒன்றுமே என்ன செய்ய மாட்டேன்னுது, கிடைக்க மாட்டேன். இந்த காலை வெள்ள ஆண்டவர் போதுமான அளவுக்கு, இப்ப 750 கோடின்னு சொல்றாங்க, இன்னும் 950 1000 கோடி மக்கள் வந்தாலும் அவள் எல்லாரையும் போஷிக்கக்கூடிய, அவளுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இந்த பூமியிலே கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஆமா, எல்லா ஜீவராசிக்கும் தண்ணீர் இருக்கிறது, குடிப்பதற்கு ஆகாரம் இருக்கிறது, அவர்கள் உடுத்துவதற்கு தேவையான காரியங்கள், அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களினாலும் தேவன் இந்த பூமியை என்ன செய்து வைத்திருக்கிறார், நிரப்பி வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பிரயாசப்பட்டு முழுவதும் பிரயாசப்பட்டு, சில நேரங்களில் கொஞ்சம் கிடைக்குது, சில நேரம் அதுவும் என்ன செய்ய மாட்டேன்னுது, வெறும் கையை அலசிட்டு வலையை என்ன செய்யறோம், கட்டி வச்சுட்டு இருக்கிறோம். ஏமாற்றத்தோடு கூட இந்த காலையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நிரப்பி வச்சிருக்கிறார். கொஞ்சம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்றால், அவருடைய சித்தத்தை புரிந்து கொள்வோம் என்றால், அவருடைய நோக்கங்களை சரிவர நாம் புரிந்து கொள்வோம் என்றால், இப்ப கீழே அந்த 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 சம்பவத்தின் முடிவில் 2 படகுகளும் மூழ்கத்தக்க அளவுக்கு திரளான மீன்கள் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு சொல்லுவோமா? இது ரொம்ப அற்புதமான காரியம். அவர் நிரப்பி வைத்திருக்கிறார், நிரப்பி வைத்திருக்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், எல்லாம் ட்ரை ஆயிடுச்சுங்க, வலைய போட்டு 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 என்ன செஞ்சுட்டான், எல்லாம் பிடிச்சிட்டானுங்க, ஆகவே கிடைக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் நிரப்பி வைத்திருக்கிறார். ஆமா, அது ஒரு அற்புதமான காரியம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய எல்லா தேவைகளையும் தேவன் அவர் ஏற்கனவே அவர் என்ன செஞ்சிருக்கிறார், நிரப்பி வைத்திருக்கிறார். நாம அவருடைய சித்தத்துக்கு வர வேண்டும், அவருடைய திட்டங்களுக்கு நேராக வரும். அவரோடு கூட இன்னும் இணைந்து செயல்படாததினால் தான் அலசிட்டு இருக்கிறோம் வலைய, அல்லது வலைய பழுது பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் கிடைக்கல, பிரயாசப்பட்டு கொண்டே. இந்த காலில் கர்த்தரோடு கூட பேசுகிறார். எல்லாம் ட்ரை ஆயிடுச்சுங்க, பொருளாதாரம் வீக் ஆயிடுச்சு, வேலை வாய்ப்புகள் கம்மி ஆயிடுச்சு. இல்ல இல்ல பிரியமானவர்களே, இல்ல, தேவன் தம்முடைய ஜனத்துக்காக தேவன் எல்லாவற்றையும் நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை எவ்வளவு பேர் அவர் புரிந்து கொண்டீர்கள்? ஒரு ஸ்லோமா, நம்மை 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 நினைவு கூறுகிற தேவன், நமக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறார். ஆகவே இப்ப பாருங்க, அவனை பற்றியும் தெரியும், கடந்த ராத்திரி என்ன நடந்ததுன்னு தெரியும், மீன் எங்க இருக்குதுன்றது அவருக்கு தெரியும். ஆகவே ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை என்ன செய்ய போடுங்கள் என்று சொல்கிறார். அந்தபடியே போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் செய்து, வாசிக்கலாம் 6வது வசனம். மிகுதியான மீன்களை சேர்த்தார். 2வது குறிப்பு, அவர் வார்த்தை என்ற நிலையில் அவர் வெளிப்பட்டார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து ஆரோக்கியத்தை, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுள்ள கடந்து சென்றார். 2வது, அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். அதன்படி நாம் செய்வோம் என்றால் நம்முடைய குறைவுகள் என்ன செய்கிறது, நிறைவாகிறது. இப்போ ஆண்டவருக்கு புத்தி சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆண்டவர் நீர் அப்படி அதை செய்யும் என்று கேட்காதீங்க. இன்னைக்கு அநேகர் அப்படி கேட்கிறாங்க. அது அறியாதவர்கள் செய்கிற ஜெபம். நாம செய்கிற ஜெபம், நான் என்ன செய்ய சித்தமாய் நன்றாய் புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் செய்யறேன்னு சொல்லணும். நான் சொல்றதை நீங்க, சில நேரங்களில் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தின்படி அனுமதிக்கிறார். அது ஆரம்பத்தில் அப்படியெல்லாம் செய்து கூட்டிட்டு வருவாரு. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சொல்றதுபடி அவர் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. நான் என்ன செய்ய, நீங்க கேட்டுட்டே இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதை அதை நீங்கள் செய்யும் போது பரிபூர்ண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதுலயும் குறை வருகிறதா, நான் இன்னும் என்னை திருத்திக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். இப்போ தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை அவர்கள் என்ன செய்தார்களாம், பிடித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். வாசிக்கலாம் அடுத்தது. அப்போ இங்கே பாருங்க, 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நான் 3வது ஆண்டவரை குறித்து சொல்லும்போது, அவர் சகலவற்றையும் அறிந்த தேவன் மாத்திரல்ல, சர்வ வல்லமை படைத்த தேவனாய் இருக்கிறார். ஆமா, 2 படகுகளும் அமிழத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை அவரால் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அவர் வல்லமையுடைய தேவன், அவர் வல்லமையுடைய தேவன். அதனால்தான் வலை கிழிந்து போக தக்க அளவுக்கு ஆண்டவர் அவளை ஆசீர்வாதம். அவருடைய வல்லமையை நம்ம இன்னும் பார்க்கல.
நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வல்லமை மாத்திரம் நம்ம அனுபவிப்போம் என்றால் நிச்சயமாக இப்படி பரிபூர்ண நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம். அதற்கு சில வசனங்களை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். நெகமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம். நெகமியா ஜெபிக்கும் போது சில வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் இப்படி படிக்கிறோம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், நீ சிருஷ்டித்தீர் என்று சொல்லுகிறார். நான் சொல்றது பாருங்களா, இந்த 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 புல்பீட் இருக்குல்ல, ஒரு ஆசாரி மரங்களை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, செய்திருக்கிறார். அவர் அவர் அப்ப நான் சொல்றேன், ரொம்ப அழகா என்ன செஞ்சிருக்கிறார், இதை அவர் செய்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய வல்லமை குறித்து சொல்ல விரும்புகிறேன். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் கோள்கள் நாம் பார்க்கின்ற எல்லாவற்றையும், அடுத்து சொல்றாரு சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர் என்று சொல்லுகிறார். அது மாதிரி உண்டாக்கினவர், அது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகின்ற காரியங்கள். அவைகளை எல்லாம் நீ காப்பாற்றுகிறீர். நம்மளா இருந்தா என்ன செய்வோம், எல்லாத்தையும் சிரிச்சு நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். எல்லாம் பார்த்துக்குங்கப்பா, நம்ம சொல்றோம்ல பிள்ளைகளை பார்த்து, இது வரைக்கும் நான் உங்களுக்கு எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், பெத்த கணவைக்கு எல்லாம் செஞ்சுட்டேன், இனி நீங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கீங்க, பார்த்துக்குங்க. ஆனால் இவர் அப்படி அல்ல. அவர்களை சிருஷ்டித்த தேவன் மாத்திரமல்ல, அவர்களை என்ன செய்யறோம், காப்பாற்றுகிறீர் என்று சொல்லுகிறார். அவர் சிருஷ்டித்த தேவன் அது அவருடைய வல்லமையை காட்டுகிறது. வல்லமை எல்லாவற்றையும் அவர் ஏதோ ஒன்றை வைத்து ஒரு 10 நாள் வேலை செஞ்சுட்டாலும் இல்லை, வார்த்தையினாலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அதை பெயர் சொல்லி அழைத்து அதை உருவாக்கின தேவனா இருக்கிறார். அவர்களே சொல்லுவோமா? ஆமா, ரொம்ப அற்புதமான வல்லமை கொண்டவராக இருக்க, சர்வ வல்லமை படைத்த தேவனாய் இருக்கின்றார் அவர். இந்த சமுத்திரத்தை படைத்தார் என்று இங்க நெகேமியா சொல்லுகிறார். சமுத்திரங்களையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் நீர் என்ன செய்தீர், உண்டாக்கினீர். அதை சங்கீதத்தை நாம இப்படி படிக்கலாம், வாசிக்கலாம். 104ஆம் சங்கீதம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமா, உம்முடைய சிருஷ்டிப்பு எவ்வளவு திரளாய், ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் பார்க்கும்போது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுது. உங்களுடைய கிரியைகள் எவ்வளவு திரளாய், நாம அதையெல்லாம் பார்க்கறதே இல்லை. அதெல்லாம் பார்த்தா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். நம்முடைய விசுவாசம் வளரும். எதை குறித்து கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளை எல்லாம் நாம ஏதாவது செஞ்சோம்னா ஏதாவது படைச்சிரும். ஏதோ குழம்பு வைக்கிறதோ ரசம் வைக்கிறதோ பொரியல், அப்புறம் அதை யாராவது சொன்ன பிறகுதான் ஓ அப்படியா தப்பா நினைச்சுக்காது. ஆண்கள் அப்படிதான், வேலையில ஏதாவது ஒன்று செய்வோம், அதுல ஏதாவது தப்ப என்ன செஞ்சிருவோம், விட்டுரும். அவங்க வந்து கண்டுபிடிச்ச பிறகுதான் மண்டையை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர். அந்த வசனத்துக்கு நான் சொல்றேன், பூமி உம்முடைய பொருள்களின், ஆண்டவர் எல்லாத்தையும் வெறுமையா படைக்கவே இல்லை. பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்றால், நான் சொல்றேன், என்னையும் நான் கொஞ்சம் விஷயம் வச்சுதான் என்ன செஞ்சிருக்கிறாரு, படைச்சிருக்காரு. யாரையும் ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒருவரையும் அவர் என்ன செய்யல. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உங்களுக்கு விசேஷித்த சில காரியங்களை கர்த்தர் வைத்துதான் படைத்திருக்கிறார். பூமி உம்முடைய பொருள்களினால் என்ன செய்கிறது, நிறைந்திருக்கிறது. உங்ககிட்ட சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். உருவாக்குகின்ற காரியங்களை கர்த்தர் உங்களிலே வைத்திருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, அவர் எதையும் வெறுமையா அவர் படைக்கவே இல்லை. இங்கே சொல்கிறார், பூமி உம்முடைய பொருள்களினால் என்ன செய்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது. அப்ப பாருங்க, சமுத்திரத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, நிறைய பேருக்கிறார். சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. கடந்த வாரம் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு அந்த மீன் தொட்டி வச்சிருந்தாங்க. அதை பார்த்தா இதுவரைக்கும் பார்க்காத கலர்ல எல்லாம் என்ன இருக்குது, மீன்கள் இருக்கிறத பார்த்தேன். நான் பச்சை கலர்ல மீன் பார்த்திருக்கீங்களா? ரெட் கலர்ல பார்த்திருக்கேன். அன்றைக்கு பார்த்தா என்ன பச்சையில ஒரு மீனா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா. எண்ணிறந்த மீன்கள். அப்ப அவருடைய சிருஷ்டிப்புக்கு அளவே என்ன செய்யல இல்ல. பெரியவைகளும் எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு, அதிலே சஞ்சரிக்கிற சிறியவைகளும் பெரியவைகளுமான ஜீவன்கள் உண்டு. அப்பா விளையாடும்படி எதை உண்டாக்கி இருக்கிறாராம்,
திமிங்கலங்களை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம வீட்டுல என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. அப்ப சமுத்திரத்தை உருவாக்கி பெரிய சமுத்திரம், அதுல பெரிய ஜீவன், அது என்ன செய்ய துள்ளி குதித்து என்ன செய்தது? அதுல விளையாடி கொண்டிருக்கிறது. அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். பாருங்க, அவைகளுக்கு கூட அது கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறதா? காத்திருக்கிறதா. நாம ஏதாவது காத்திருக்கிறோமா கர்த்தருக்கு? ஆண்டவரே, ஒரு பாடல் இருக்கு, எஃப் பிடிங்க, பிரைஸ் எல்லாம். ஆகாயத்து பட்சிகளும் துதித்திடுதே ஆண்டவா நீர் தந்த ஆகாரத்திற்கா. ஆகாயத்து பட்சிகளும் துதித்திடுதே ஆண்டவா நீர் தந்த ஆகாரத்திற்கா. என் தேவைகளை ஏற்ற வேளை சந்திக்கும் என் தாயும் தந்தையும் நீர்தானல்லோ. என் தேவைகளை ஏற்ற வேளை சந்திக்கும் என் தாயும் தந்தையும் நீர்தானல்லோ. துதித்திடுவேன் என்றும் துதித்திடுவேன், துதிக்கு பாத்திர நீரே என்றோ. துதித்தலே எந்தன் இன்பமல்லோ, துதித்தலே எந்தனின் மேன்மையல்லோ. காகங்களும் கழிப்புடன் துதித்திடுதே காலையிலே கர்த்தாவேவும் திருநாமத்தை. என் தேவைகளை ஏற்ற வேளை சந்திக்கும் என் தாயும் தந்தையும் நீதானல்லோ. என் தேவைகளை ஏற்ற வேளை சந்திக்கும் என் தாயும் தந்தையும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ காகாயத்துல இருக்கிற பட்சிகள், பறவைகளானாலும் சரி, சமுத்திரத்தில் இருக்கின்ற எண்ணிறந்த ஜீவன்களாக இருந்தாலும் சரி, அவைகளுடைய தேவைகளை கற்று சந்திக்கும்படி அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. அந்த வசனத்தை பாருங்க. நீ கொடுக்க, அதுக்கு முன்னாடி வசனம் 27 வாசிங்க. தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்து. அப்ப எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் தன்னுடைய எஜமானை நோக்கி அதை என்ன செய்தது? காத்திருக்கு. நம்மளை தவிர நாமளா என்ன செய்வோம் தெரியுமா? ஆமா, நான் படிச்சிருக்கிறேன், நான் என்ன செஞ்சிருவேன்? சம்பாதிச்சிருவேன். நான் எனக்கு சில திறமைகள் இருக்கிறது, சில காரியங்களை நான் கற்று வைத்திருக்கிறேன், அதனால் நான் என்ன செஞ்சிருவேன். ஆனா அவைகள் அப்படி அல்ல. அதை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறது. அவைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். அதனால்தான் நம்மளை ஆண்டவர் சில நேரம் விட்டார். உன் திறமையை நம்பறியா, நீ போயிட்டு திறமையை சார்ந்து கொள் என்று சொல்லுகிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் அது உன்னுடைய ஞானத்தை நம்புகிறாயா? உன்னுடைய பிரயாசத்தை நம்புகிறாயா? இன்னைக்கு யாராவது நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்காக பிரயாசப்பட வேண்டாம், ஞானம் வேண்டாம் நான் சொல்லல. ஆனால் நம்முடைய காரியங்களை ஆண்டவரை நோக்கி நாம் காத்திருக்க வேண்டும். நம்முடைய சிறிதும் பெரிதுமான எல்லா தேவைகளுக்கும் யாரையே காத்திருக்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவைகள் பார்க்குதான் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி. நாம என்ன நினைக்கிறோம்? சரி, அந்த பேங்குக்கு போனா கொஞ்சம் என்ன செய்வாங்க, இதெல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, கடனை கொடுத்துருவாங்க. இப்படி பல சோர்சஸ் நம்புறோம். அதனால ஆண்டவர் அதிகமா கிரியை செய்யறது இல்லை. ஆனால் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி இருக்கிறார்களோ, கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ, அவருக்காக மாத்திரமே காத்திருக்கிறார்களோ, அவருடைய விஷயத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு பல நேரங்களில் ஆண்டவரை விட்டு மற்ற காரியங்களை நோக்கி இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் செயல்படாமல் இருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறாயா? தாவீது சொல்லுங்க, கர்த்தருக்காக காத்திருவ. நீங்க எல்லாரும் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கே அவை எல்லாம் காத்திருக்கிறது, உம்மை நோக்கி காத்திருக்கிறது. வாசிக்கலாம் அடுத்த வேலையில. அடுத்த வசனம் பாத்தீங்களா? அவர்களை கர்த்தர் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். அந்த எண்ணிறந்த ஜீவன்களால் அந்த சமுத்திரத்தை நிரப்பி பூமியுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, எல்லாம் நிறைந்திருக்கிறது. எல்லாம் பக்கத்துல தான் இருக்குது, கொஞ்ச தூரத்துல தான் இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். சொல்லுவோமா? அவர் சர்வ வல்லமை படைத்த தேவனாயிருக்கிறார். அவருடைய வல்லமைக்காக சில வசனங்களை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். அதை புரிந்து கொள்வதற்காக நாம் வாசிக்கலாம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசியா 50:2. பாருங்க, மீட்க கூடாதபடிக்கு என் கரம்
நிறைய புரிந்து கொள்ளுங்கள். உன்னை மீட்க கூடாது, உனக்கு அற்புதம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. இல்லாமல் போயிற்றோ நான் சொல்றாரு, என் கண்டிதத்தினாலே என்ன செஞ்சிருக்கேன், கடலை வற்ற பண்ணினேன். நம்மளா இருந்தா என்ன செய்ய முடியும்? முடியுமா? யாராவது கடலை வற்ற பண்ண முடியுமா? ஒண்ணும் முடியாது. ஆனால் அவர் சொல்றாரு, என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை போடுகிறேன். அவைகள் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால். எவ்வளவு பெரிய தேவன்! சமுத்திரத்தை வற்றி போக பண்ண அவருக்கு வல்லமை இருக்கிறது. அதை உருவாக்க வல்லமை இருக்கிறது. அதை வற்றி போக பண்ண, சமுத்திரத்தை வெட்டாந்தரையாக மாற்ற அவருக்கு என்ன இருக்குதான், வல்லமை இருக்கு. ஒரு சொல்லுவோமா, எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 35 நேபுகாத்நேச்சார் சொல்லுகிற வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார். நாம இவங்களை தான் நம்பிட்டு இருப்போம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அது எவ்வளவு பெரிய நபரா இருந்தால். அதனால சொல்ல, நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் அவன் ஒரு மனிதன், அவன் பிள்ளை போல இருக்கிறான். அவன் சொல்லுவான், செய்ய மாட்டான். சில நேரங்களில் செய்வார்கள், சில நேரங்களில் குறைவாய் செய்வார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அவர்களை பார்த்து சொல்ல, பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிற ஒரு தேவன். இந்த பூமியின் குடிகள் என்பது மனிதர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜீவ ராசிகளுக்கும் கர்த்தர் உணவளிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால்தான் 62ஆம் சங்கீதம் 11வது வசனத்துல தாவீது சொல்கிறார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடைய. அவர் அவ்வளவு வல்லமை. சிருஷ்டிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அதை காப்பாற்ற வல்லமை பொருந்திய அவர் தேவனாக அவர் காணப்படுகிறார். ஆகவே 2 படகுகள் என்ன செய்கிறது, இப்பொழுது அமிலத்தக்கதாக. அந்த இடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 படகுகள் அப்படி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக. வாசிக்கலாம். மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து சைகை காட்டினார்கள். பாருங்க, நான் சொன்னேன்ல, மீனவர்கள் வந்து உதவி செய்ய சைகை காட்டி. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அவனுக்கு அவ்வளவு மீன் கிடைச்சிருக்கா, இப்ப அமுங்கிட்டு இருக்க, போய் சேரட்டும் உள்ள. ஏன்னா நமக்கு கிடைக்காத அவனுக்கு என்ன செஞ்சிருக்கு, அதுவும் காலை நேரத்துல என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சிருக்கு. நம்ம அப்படி யாரும் இருக்கக்கூடாது. அதான் சொன்னேன் நான், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அதற்காக என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். என்னோடு கூட அவளோடு கூட சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும், நாம மகிமை. படகு மூழ்கிற அளவுக்கு கிடைச்சிருச்சா, உடனே இங்க சில கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் என்ன செய்யுது, உருவாக கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைக்கு. அதனாலதான் சொன்ன ஆரம்பத்திலேயே, அவர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்வாங்க, உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். காலவேளை நமக்கு அந்த குணாதிசயங்கள் எல்லாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை என்ன செய்யணும், மகிமைப்படுத்த வேண்டும். என்றால் பரத்திலிருந்து ஒருவனுக்கு ஒன்று கொடுக்கப்படாவிட்டால் தானாய் ஒருவனும் ஒன்றையும் என்ன செய்கிறது இல்ல. என்ன வார்த்தை வரமாட்டேன், புரியுதா புரியலையா? அதெல்லாம் கர்த்தர் தான் கொடுக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒருவேளை நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம், அதை பார்த்து பொறாமை அல்ல, அவளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏனென்றால் கர்த்தர் தான் அவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த குணாதிசயத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, கூட்டாளிகளுக்கு சொல்ற சைகை காட்டுறாங்க. இங்க படகு மூழ்கிட்டு இருக்குது, நம்மளா இருந்தா விட்டுட்டு போயிட்டே இருப்போம். இந்த நாட்கள் இந்த காரியங்களை புரிந்து கொள்வோம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ உதவி செய்தார்களா, என்ன அதனால என்ன நடந்தது, 2 படகுகளும் அமிலத்தக்க. நீங்க உதவிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வரும். நீங்க பொறாமப்பட்டுட்டு அவன் அதுலயே மூழ்கி போகட்டும் நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு பங்கை கர்த்தர் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். ஒரே சொல்லுவோமா? ஆமா, சாதாரண காரியம் இல்லை. அவர்கள் உதவிக்கு போனாங்க, அவனுடைய படகு என்ன செஞ்சிச்சு, நிரம்பிச்சு. பேதுரு தானே, அவன் முதலே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவோடு கூட பழைய பகையெல்லாம் வச்சு அங்க சண்டையெல்லாம் போடல. அங்க அமுகிறது என்று தெரிந்த உடனே அவர்கள் உதவிக்காக அவர்கள் போனார்கள். நான் நினைக்கிறேன் யாக்கோபு யோவானா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க தான் க்ளோஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆகவே நாம் நண்பர்களாக இருப்போம், சிநேகிதர்களாக இருப்போம். ஒருவருக்கொருவர் என்ன செய்வோம்,
உதவி செய்வோம், மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது அதற்காக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் தான் அவனுக்கு என்ன செய்றாரு, கொடுக்கிறார். ஆகவே அவனோடு கூட சேர்ந்து கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக, நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். ரைட், ஓகே. அடுத்தது வசனங்களை வாசிப்போம். 8வது வசனம். இப்போ அவ்வளவு மீன் அவன் வாழ்க்கையில என்ன செய்யவே இல்லை, ஒரு நாளும் அவனுக்கு கிடைச்சதே கிடையாது. திரளான். அதனாலதான் அந்த அந்த சமுத்திரம் முழுவதும் கர்த்தர் நிரப்பி வைத்திருக்கிறார். பூமி முழுவதும் அவருடைய பொருட்களினால் என்ன செய்திருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. கொஞ்சம் அவரோடு கூட இன்னும் கொஞ்சம் இணைந்து கொள்ளுங்கள், இன்னும் அவரோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள், இன்னும் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுங்கள், இன்னும் அவருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளுங்கள். விட்டுட்டு ஓடிடாதீங்க. சீமோன் பேதுரு என்ன செஞ்சாரு, வருவாரு, கொஞ்ச நாள் என்ன செய்வாரு, இருப்பாரு, திரும்பியும் எதெல்லாம் விட்டாரோ அதெல்லாம் எடுத்துட்டு என்ன செஞ்சிருவாரு, போயிடுவார். இப்ப திரும்பியும் ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இப்ப பாருங்க என்ன சார், பேதுரு அதை கண்டு வாசிக்கலாம். ஆமா, அதை அவரால் வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் என்ன செய்யவே இல்லை, பார்க்கவே இல்லை. இவர் ஒரு வேலை நினைச்சிருக்கணும், தேவனுடைய குமாரன் தான், இவர் ஒரு தீர்க்கதரிசி தாங்க. எங்க அப்பா பேர் கூட என்ன செஞ்சிட்டார், அவரு சொல்லிட்டார். நாத்தான் வேலை பத்தி சொன்னார். சில அற்புதங்களை செய்கிறவர், தேவனுடைய வார்த்தையை ரொம்ப அற்புதமாக பிரசங்கிக்கிறவர். ஆனால் இப்பொழுது தேவனுடைய வல்லமையை அவன் பார்த்த போது தன்னை உணர்கிற ஒரு காரியத்தை அங்கே நாம் படிக்கிறோம். பாதத்தில் விழுந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். அப்படின்னா அவரை பார்த்து சொல்லாம சொல்றான், நீர் பரிசுத்தமானவர் என்று சொல்லுகிறான். சொல்லுமா, அவர் வார்த்தையாகிய தேவனாய் இருக்கிறார், அவர் சகலவற்றையும் அறிந்த தேவனாய் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை படைத்த தேவனாய் இருக்கிறார். இப்ப அவன் சொல்லாம சொல்றான், நீர் பரிசுத்தராகிய தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் யாருங்க, அவர் பரிசுத்தராகிய தேவன். அவன் தான் சொல்றான். அதனால்தான் சொல்றான், நான் பாவியாகிய மனுஷன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை சந்தித்த ஒவ்வொருவரும் மற்றவர்களை பாவின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஆண்டவரை சந்தித்த ஒவ்வொருவரும் மற்றவங்களை சொல்ல மாட்டான். ஆனா ஆண்டவரை சந்திக்காத ஒவ்வொருவரும் நான் நீதிமான்க, நான் நல்லவன், நான் பரிசுத்தமானவன், நான் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டு இருப்பான். மற்றவர்களை என்ன செய்வானாம், அவர்கள் குற்றவாளிகளாக தீர்க்கிறவர்களாக. இந்த காலில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவரை சந்தித்த ஒவ்வொரு தன்னை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாக அங்கே காணப்படுகிறார். நான் பாவியாகிய மனுஷன் என்று சொல்லுகிறான், நான் பாவியாகிய மனிதன் என்று அங்கே அவன் சொல்லுகிறான். வாசிக்கலாம். யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் பாவியாகிய மனுஷன் அதை உணர்ந்து கொண்டான். பாவியாகிய மனுஷன். சில பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நான் படித்து பார்த்தேன். அவர்கள் தேவனை சந்தித்த போது தங்களை உணர்ந்து கொண்டார்கள். தேவனை சந்திக்காத வரைக்கும் தங்களை ஒரு பெரிய நீதிமான்களை, நம்மளை விட நல்லவர்கள், நம்மை விட பெரியவர்கள், நம்மை விட ஞானிகள் அப்படியெல்லாம் சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஒரு மனிதன் தேவனை சந்தித்த போது சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே பாவியாகிய மனிதன். அந்த ஆயக்காரன் சொல்றான், தூரத்திலே நின்று கொண்டு, அவன் தேவாலயத்துக்கு கிட்ட கூட என்ன செய்யல, அவன் தேவன் யார் என்பதை அறிந்து தூரத்தில் தன் தலையை வானத்துக்கு நேராக ஏறெடுக்காமல் தலையை குனிந்து கொண்டு, ஆண்டவரே பாவியாகிய மனுஷனாகிய என் மேல் நீர் என்ன செய்யுங்க, இரக்கமாயிரும் என்று சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்றான், ஆலயத்துக்கு கிட்ட போயிட்டான், நான் வாரத்தில் 2 தினமும் உபவாசிக்கிறேன், தசமபாகத்தை கொடு, அவனை போல அல்ல என்று சொல்றார். தேவனை அறியாதவர்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாய், மற்றவர்களை சுட்டி காண்பிக்கிற, மற்றவர்களை பாவியாக தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். தேவனை அறிந்தவன் தன்னை உணர்ந்து கொள்கிறான். இயேசுவை கண்ட, தேவனை கண்ட ஏசாயா சொல்கிறார், அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் நான் என்று சொல்கிறான். அசுத்த உதடுகளுள்ள மனிதன். அதுக்கு முன்னாடி 5 அதிகார தீர்க்க தரிசனம் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். ஆனால் 5 அதிகாரத்துக்கு பிறகு சொல்றாரு, என் உதடு தீர்க்குது, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் தான் பேசன்னு சொல்லல, நான் யாரு, அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொல்லுகிறான். அசுத்த உதவி. தேவனை சந்தித்தால் நம்மை உணர்ந்து கொள்வோம். ஆபிரகாம் பெரிய பரிசுத்தவான்க, மகிமையின் தேவன் அவனை தரிசித்திருந்தார், பெரிய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வந்தாரு. இப்ப அவன் சொல்றான் பாருங்க, ஆதியாகமம் புத்தகம் 18:27 அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 18:27. என்ன சொல்றாருங்க, அவர் பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாருங்க, திரளான வேலைக்காரர்கள் அவனுக்கு இருந்தாங்க.
318 பேர் ஆயுதம் தரித்து யுத்தத்துக்கு போற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கான்? வேலைக்காரர்களை, ஆண் அடிமைகளை வைத்திருந்திருக்கான். பெண் அடிமைகள் 318 பேர் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. வேலைக்காரர்கள் வீட்டிலேயே என்ன செஞ்சாங்க? 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் அவனுக்கு கீழே இருந்தாங்க. ஆனா ஆண்டவரை சந்தித்த உடனே பெரிய ஐஸ்வர்யவான்னு சொல்லல. என்ன சொல்றாரு? தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியே. வேலைக்காரனுக்கு அடியேன்னா வேலைக்காரன், யுவர் சர்வன்ட் லார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நம்முடைய வேலைக்காரன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றாரு? தூளும் சாம்பலாயிருக்கிற அடியே. எவ்வளவு தூரம் தங்களை தாழ்த்துகிறார்கள். எனக்கு இருக்கிற அருமையான தேவனை அறிந்தவர்கள், தேவனை சந்தித்தவர்கள் தங்களை எப்போது உயர்த்த மாட்டாங்க, தங்களை தாழ்த்துகிறவர்களா இருப்பார்கள். இன்றைக்கு அநேகர் தேவனை சந்திக்கவே இல்லை. சந்தித்தது போல நம்ம நடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அவருடைய லைஃப் தெரியும், அவருடைய பேச்சு தெரியும், அவருடைய செயல்கள் அதை வெளிப்படுத்திவிடும். இந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நான் படித்த போது ரொம்ப இன்றைக்கு உணர்த்துவிக்கப்பட்டேன். தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோட என்ன செய்தேன்? பேச துணிந்தேன். அவன் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அபிமெலேக்கு அவன் ஒரு தீர்க்கதரிசி. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? நான் தீர்க்கதரிசிப்பா, நான் பெரிய ஐஸ்வர்யவான், திரளான வேலைக்காரர்கள் எனக்கு இருக்கிறார்கள், பொண்ணும் வெள்ளியமுடைய சீமான் அப்படின்னலாம் அவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர்கிட்ட சொல்ல தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் என்று சொல்லுகிறான். தூளும் சாம்பலுமா இருக்கிற அவனுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, எஜமான் அவன். ஆனால் தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் என்று சொல்லுகிறார். தேவனை சந்தித்தவர்கள் தங்களை உணர்ந்து கொள்ளுவார்கள். தேவனை யோபு அதே மாதிரிதான். கிழக்கு புத்திரல பெரிய மனிதனாயிருந்தான். அவன் தேவனை ஒரு நாள் சந்தித்தான். யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5-6 வசனங்கள். யோபு 42, 5, 6. என் கண்ணுமை கண்டது. பாத்தீங்களா? நான் என்னை தேவனை சந்திக்காத வரைக்கும் மற்றவர்களை நாம் அருவருப்போம். அவங்களா ஐயோ வாய்ங்க அவரு, அந்த வாயை திறந்தா அவ்வளவுதான், வாய் என்ன செய்யாது? நிக்காது. அவங்களா ரொம்ப கோபக்காரங்க, அவங்களா ரொம்ப அசுத்தமானவர்கள் அப்படின்னு மற்றவர்களை அருவருத்து மற்றவர்களை குறித்து குறை சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் இங்கே நான் சொல்லி என் கண்கள் காதுனால கேட்டுட்டு இருந்தேன், இப்ப என் கண்களால கண்டுட்டேன். ஆகையால் நான் மற்றவர்களை அல்ல, என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து. இவனை போல ஒரு மனுஷன் இல்லைன்ட்டாரு. ஆனா ஆண்டவரை சந்தித்த போது தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்ன செய்கிறாராம்? மனஸ்தாப. அவரே தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்பட்டா. ஆபிரகாமே தூளும் சாம்பலுமா இருக்கிற மனிதன் சொன்னா நீங்களும் நானும் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உங்களை கூட சரி என்ன சேர்த்துக்க என்ன சொல்றதுன்னே தெரியல, என்ன வார்த்தையில சொல்லி நம்மளுடைய காரியத்தை சொல்றதுன்னே தெரியல. எனக்கு இருக்கிறார் மேல கொஞ்சம் அவரை சந்திப்போம். அன்றைக்கு பேதுரு அதை அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அந்த திறக்கிறதுக்கு தான் இந்த வார்த்தையை கத்த பேசிட்டு இருக்க. அவர் குருடர்களின் கண்களை திறக்கிறார்னா வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. நாம தான் குருடர்களாக இருக்கிறோம், தேவனை அறியாதவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையின் மகத்துவங்களை உணராதவர்களாக இருக்கிறோம். கத்த இந்த காலையில் கண்களை திறப்பாராக. நம்மை அருவருப்போம். நாம சொல்லுவோம் உம்மது அடியேன் என்று சொல்லுவோம், தூளிலும் சாம்பலிலும் இருக்கிறோம் என்று சொல்லுவோம். நம்மை சொல்லுவோம் நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று சொல்லுவோம், மனிதன் என்று சொல்லுவோம். தேவனை தூளிலும் சாம்பலிலும் இருந்து நான் என்ன செய்கிறேன்? மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். அதான் இந்த உணர்வு தான் பேதுருவுக்கு கிடைத்தது. பாவியாகிய மனிதன் என்று சொல்லுகிறான். அதுவரைக்கும் தன்னை நீதிமானாக காண்பித்துக் கொண்டிருந்த இந்த பேதுரு, தன்னுடைய திறமைகளை காண்பித்துக் கொண்டிருந்த மனிதன், இப்பொழுது சொல்றான் பாவியாகிய மனிதன். ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பரிசுத்த பிரசன்னம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று தேவ தூதர்கள் எல்லாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த பரிசுத்த பிரசன்னத்திலே இருந்து தேவனை தரிசித்த ஏசாயா சொல்லுகிறான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று சொல்லுகிறான். அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்னை கேட்கிறார். தன்னை அருவருக்கிறான். அவர் பரிசுத்தர் என்பதை அவன் உணர்ந்து கொள்கிறான். கடைசியாக வாசிக்கலாம். சீமோன் அவர் திரளான மீன்களை பிடித்ததுனால் அப்படி பிரமிப்பு உண்டானபடினால் அப்படி சொன்னார். 10வது வசனம். பிரமித்தார்கள். ஏன்னா அவங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க ஆண்டவர் கிட்ட. பிரமித்தார்கள். பிரமிப்படு அடையும்படி செய்கிறவர் கர்த்தர். இது வரைக்கும் அந்த அனுபவம் வரலன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
ஆண்டவர் அந்த அனுபவத்தை உன் வாழ்க்கையில கொடுக்கிறவரா இருக்கிறார். அதனால்தான் மறுபடியும் பேதுருவை என்ன செய்கிறார்? இது யாருக்கோ நடந்தது அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது நாம வேதத்தில் இருக்கிற படிக்கிறதெல்லாம் யாருக்கோ நடந்ததுங்க. பேதுரு 2000 வருடங்களுக்கு அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கும் உனக்காக அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் உன்னை பிரமிக்க பண்ண தேவனால் முடியும். எவ்வளவு பேர் அந்த இப்படி அனுபவங்கள் என் வாழ்க்கையில வரணும், நான் அதை அனுபவிக்கணும், நான் பிரமிக்க வேண்டும், நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய நன்மைகளினால் நான் திருப்தி அடைய வேண்டும். எவ்வளவு பேருக்கு ஆசையோ அவரோடு கூட இன்னும் இந்த செய்தியின் மூலமா கிட்டி நெருங்கி வாருங்கள். கர்த்தருடைய வாழ்க்கையிலே உன்னை பிரமிக்க செய்வார், உன்னை பிரமிக்க செய்வார், உன்னை ஆச்சரியப்பட செய்வார். மற்றவங்க ஆச்சரியப்படுறதுக்கு இருக்கட்டுங்க, உன்னை ஆச்சரியப்பட வைக்க தேவனாய் அவர் காணப்படுகிறார். உன்னை பிரமிக்க வைக்க தேவனாய் இருக்கிறார் அவர். இங்கே அவன் சொல்லுகிறான், அவர் திரளான மீன்களை பிடித்தன பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான். சீமோன் கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, ஆமா நீ பாவிதான், என் வீடு போன்னு சொல்லல. எங்கே நான் அதை இப்படி சொல்லுகிறேன், அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். அவர் 5வது குறிப்பாக சொல்லுகிறேன், அவர் இரக்கமுள்ள. அடிக்கடி வர்றான், எதையாவது வாங்கிட்டு என்ன செஞ்சிடறான், விட்டுட்டு தான் வர்றான், எதையாவது பெற்று கொண்டுட்டு திரும்பி என்ன செஞ்சிடறான், போயிடறான். நாமளா இருந்தா என்ன செய்யும், இவனுக்கு இதுக்கு மேல ஒரு நன்மை என்ன செய்ய மாட்டேன். ஆனால் அங்கே நாம் படிக்கிறோம், அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். பிரமித்து அப்படியே இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே என்று சொல்லுகிறார். நம்மளா இருந்தா பிரமித்து பயமுறுத்தி அனுப்பிடுறோம். இனி ஒரு தடவை வந்துட்டு போனீங்கன்னா நடக்கிறதே வேற ஏதாவது சொல்லி பயமுறுத்துவோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, பயப்படாதே, இது முதல் நீ எதை பிடிப்பாய், மனுஷரை பிடிக்கிறவனாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார். வந்தான், சில காரியங்கள் எல்லாம் நான் செய்தேன், அவன் விட்டுட்டு போயிட்டான், இப்ப திரும்பியும் வந்திருக்கிறான். அவனுக்கு இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவருடைய குணாதிசயங்கள் ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவன் பயந்து நடுங்குகிறான். தேவனுடைய அந்த வல்லமையை பார்த்த போது, தேவனுடைய பரிசுத்தத்தை பார்த்த போது அவன் பயந்து நடுங்குகிறவனா இருக்கிறான். அவனுக்கு இரக்கம் செய்கிறவராக பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனா. இதுக்கு முன்னாடி அதை சொல்லி இருக்கிறார் அவர்களை. மத்தேயு சுவிசேஷத்துல நாம படிச்சோம், இது முதல் நீ மனிதனை பிடிக்கிறவனாக்க வேண்டும் சொல்லிதான் கூப்பிட்டாரு. இப்போ என்ன செஞ்சுட்டான், விட்டுட்டு போயிட்டான். திரும்பியும் சொல்றாரு, இது முதல் நீ மனுஷரை. இதுவரைக்கும் என்ன பிடிச்சிட்டு இருந்தான், மீனை பிடிச்சிட்டு இருந்தான். மீன் உயிரோடு இருக்கிற மீனை இவன் பிடிச்சானா மீன் செத்து போச்சு. மீனவர்கள் பிடிக்கிற மீனெல்லாம் என்ன ஆயிடுது, இப்ப ஆண்டவர் சொல்ல, செத்து போன மனிதர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் மரணம் அடைந்த நிலையில் இருக்கிற, மரித்து போயிருக்கிற நிலையில் இருக்கிற மனிதர்களை பிடித்து அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்ற ஒரு பெரிய வேலையை கர்த்தர் யார் கையில கொடுத்திருக்கிறாரு. இது ப்ரமோஷனா இல்லையா? என்னங்க நல்லா தானே மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு, அதை விட்டுட்டு ஆண்டவர் சில அற்புதங்கள் எல்லாம் செய்து அவனை கூட்டிட்டு வந்து இந்த வேலையை கொடுத்துட்டாருங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய வேலை. பிரைஸ். ஆமா, இவன் பிடிச்ச உயிரோடு இருக்கிறத பிடிச்சா செத்து போச்சு எல்லாம். ஆனா செத்து போன மனிதர்களை நித்திய ஜீவனுக்கு நேராக ஜீவன் உள்ளவளாய் மாற்றும்படியான ஒரு பெரிய வேலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்க ஆண்டவரிடத்துல வந்தீங்கன்னா ப்ரமோஷன் தான் இருக்கும், டி ப்ரமோஷன் இருக்காது. பிரைஸ். ஆண்டவர் இன்னும் அடுத்த நிலையில தேவன் உன்னை உயர்த்தும்படி விரும்புகிறார். அதைதான் நான் சொல்றேன். அவர் இரக்கம் உள்ள தேவன். வந்துட்டு போயிட்டான் அப்படின்னு அவரை தள்ளுகிற, தம்மிடத்தில் வருகிறவனை அவர் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. மறுபடியும் அவனோடு கூட இதோடு முடிச்சுட்டானா, எல்லா அற்புதங்களையும் பார்த்தான், உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்தான், திரும்பி வலை எடுத்துட்டு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். ஆனாலும் தேவன் அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை உறுதிப்படுத்தி அவனை சரிப்படுத்தி திரளான ஜனங்களுக்கு, அப்போ பேதுரு எழுந்திரிச்சு பிரசங்கம் பண்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலே 3000 பேர் என்ன செஞ்சாங்க, இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணத்திலே இருந்த ஜனங்கள், மரித்து ஆவிக்குரிய ஜீவித்திலே மரித்து போயிருந்த மனிதர்கள் உயிரடைந்தார்கள். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய செய்யத்தக்கதான கிரியைகளை தேவன் பேதுருவின் மூலமாய் நிறைவேற்றினார். ஒரு அலைய சொல்லுவோமா, நான் உன்னை மனிதனை பிரிக்கிறவனாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய தகுதிகளையோ நம்முடைய உண்மையையோ நம்முடைய பரிசுத்தத்தையோ பார்த்து தேவன் நம்மை அழைக்கிறவர் அல்ல. நம்ம யாருன்னு தெரியும், நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிகிறார், நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிற தேவன். ஆனாலும் தமது திட்டத்தை நம் மூலமாக தேவன் நிறைவேற்றுகிற தேவனாய், அதுதான் சொல்றேன், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மாத்திரம் நீதியை மாத்திரம் காண்பித்திருப்பார் என்றால் பேதுருவால நின்று இருக்க முடியாது. ஆனால் தமது இரக்கத்தை அந்த இடத்துல என்ன செய்கிறார், ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கின்றார். இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொன்னார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய்
நிறுத்தி நாமளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம்னா இதெல்லாத்தையும் வித்துட்டு என்ன செஞ்சிடலாம். ஏன்னா பெரிய மீன்கள் என்ன செஞ்சிருக்கு, வாழ்க்கையில கிடைச்சிருக்காத காரியங்கள்லாம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. எல்லாத்தையும் வித்துட்டு கொஞ்சம் டெபாசிட் பண்ணிட்டு என்ன செய்யறேன் நானு வரேன் நாம சொல்லியிருப்போம். அவன் சொல்றான் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் எல்லாவற்றையும் விட்டு, அதுக்காக தான் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றிவான்னு சொல்றார். ஆனா அவன் என்ன செய்யல, எல்லாவற்றையும் ஆமா விடவில்லை. எல்லாவற்றையும் விட்டு அவரை இது பண்ணல. அங்கே இந்த இடத்துல நம்ம படிக்கும்போது பேதுருடைய இருதயம் நொறுங்கி விட்டது. அந்த இடத்துல அவனுடைய இருதயம் நொறுங்கி மறுபடியும் ஆண்டவர் என்னை அழைக்கிறாரு. மறுபடியும் கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறாரு. அந்த இடத்துல தேவன் உன்னுடைய இருதயத்தை அவன் பார்க்கிறார். அவனுக்கு இரக்கம் காண்பிக்கிறவரா இருக்கிறார். நான் அதை இப்படி புரிந்து கொண்டேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொல்லு. அப்போ அவனுடைய இருதயம் நொறுக்கப்படுகிறது. நம்ம வார்த்தையினால்தான் இல்ல, சில சம்பவங்களின் மூலமாக கூட அவனுடைய இருதயம் நொறுக்குக சித்தம் கொண்டு இருக்கிறது. ஒரு பார்வையினால கூட அவனுடைய இருதயத்தை நொறுக்க அவரால் வல்லவர். ஒரு சொல்லுமா, இயேசு ஒரே ஒரு பார்வையை பார்த்தாராம், மனம் கசந்து பேதுரு என்ன செய்தான், அழுதான் என்று படிக்கிறோம். ஒரு வார்த்தையினால. நாமளா இருந்தா பல வார்த்தை சொன்னாலும் ஒரு இருதயம் நொறுங்க மாட்டேங்குது. ஆனா ஒரு பார்வை போதும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இருதயம் நொறுங்குண்டவளை குணமாக்குகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஏசாயா 57:15 66:2 இப்படி படிக்கிறோம். வாசிக்கலாம். யார் இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார் என்றால் வாசமாயிருக்கிறார் என்று அங்கே படிக்கிறோம். ஏசாயா 57:15 பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப யாரெல்லாம் யாருடைய இருதயம் அங்கே உணர்வடைகிறதோ, யாருடைய இருதயம் அங்கே நொறுக்கப்படுகிறதோ, யார் மனம் கசந்து அங்கே அழுகிறார்களோ அவரிடத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவனாக அவர் காணப்படுகிறார். இதைதான் ஏசாயா 66:2 நம்ம படிக்கிறோம். இருக்கட்டும். ஆகவே இங்கே நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். மனிதர்களை கர்த்தர் ஒரு பொறுப்பை கொடுக்கின்றார். ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏசாயா 6வது அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஏசாயா 6:8 இருக்கிறேன், என்னை அனுப்பு என்றேன். சொல். சரி, இருக்கட்டும். இங்க சொல்றார் ஆண்டவருடைய வார்த்தை அந்த ஜனங்களுக்கு சொல்ல, இவனை மனிதர்களை பிடிக்கிறவனாக்குகிறேன் என்று சொல்கிறார். அவனை போய் பிரசங்கம் பண்ணும்படியாக, கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும்படியாக அங்கே சொல்லுகிறார். இன்னொரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். இவருக்கு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஐயோ, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தல் 1:19 நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் சம்பவிக்க போகிறவைகளையும் எழுது. அப்ப எல்லாருக்கும் ஒரே வேலை இல்ல. சொல்றது நீ போய் பிடிக்கிற ஆளா மாத்திரன்றாரு. ஆளை பிடிக்கிற வேலை. நீ போய் அறிவி என்று சொல்லுகிறார். இங்க நீ என்ன செய்ய, எழுதுன்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரே வேலை இல்ல. பல வேலைகளை கட்ட தம்முடைய ஊழியத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் அந்தந்த வேலைகளை கட்ட இரக்கம் உள்ள தேவன். வந்துட்டு போயிட்டா இருக்கிறான், இனிமேல் எடுத்துக்கொள்ள முடியாது என்று உலக நிறுவனங்கள் சொல்லும். ஆனால் தேவன் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார். 5 காரியங்களை நான் சொன்னேன் ஆண்டவரை குறித்து. வார்த்தையாகிய தேவன், அடுத்தது சகலவற்றையும் அறிந்தவராகிய தேவன், 3வது சர்வ வல்லமை படைத்த தேவன், 4வது பரிசுத்தமான தேவன், 5வது இரக்கமுள்ள தேவனாக இருக்கின்றார். ஒரே சம்பவத்தில் தம்மை வெளிப்பட. இப்போ ஆண்டவர் ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையை நேரிட பண்ணுகிறார் என்றால் நாம சாட்சி சொல்லிட்டு போயிடும். ஆண்டவர் இதை செஞ்சாருங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டாரு. அது மாத்திரம் இல்ல, இதிலிருந்து தேவன் யார் என்று தம்மை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். கானா ஒரு கல்யாணத்துல அவர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். சீஷர்கள் அவ்விடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள். அப்போ தம்மை வெளிப்படுத்துகிற தேவன்.
ஒவ்வொரு சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒவ்வொரு அற்புதங்களை எடுத்துக்கொண்டாலும் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலேயும் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் நாம் அதை உணர்றதில்லை, அதை ஆராய்ந்து பார்ப்பதில்லை. அந்த சந்தோஷப்படுவோம், அதுக்கு கர்த்தருக்கு கொஞ்சம் நன்றி சொல்வோம், கொஞ்சம் காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன செஞ்சிருவோம், போட்டுட்டு அதை மறந்து விடுகிற தேவனா, மறந்து விடுகிறவர்களா இருக்கும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. தம்மை அதன் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் நம்மை இதுல தான் அதை ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியவர்களாய், தேவனோடு கூட இணைந்து செயல்பட இன்னும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இது யாருக்கோ நடந்த சம்பவம் என்று நினைத்து போட்டுட்டு போயிடாதீங்க. உன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து உன்னை பிரமிக்க பண்ண தேவனால் முடியும். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்த வசனங்களா இருக்கலாம், மறுபடியும் மறுபடியும் படிக்கின்ற ஒரு வார்த்தைகளாக இருந்திருக்கலாம். அதனால் இந்த சம்பவத்தின் மூலமாய் இயேசு தம்மை யார் என்று பேதுருவுக்கு வெளிப்படுத்தினது போல உன் வாழ்க்கையிலேயும் தம்மை அவர் வெளிப்படுத்த அவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு உயரிய நோக்கத்திற்காக தேவன் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இயேசுவிடத்தில் வழிநடத்த நீ வேலை செய்கிற இடங்கள், நீ படிக்கின்ற இடங்கள், உன்னோடு கூட பழகுகிறவர்கள் இயேசுவை அறியாமல் மரித்து போன நிலையில் இருக்கிறார்கள். அவளை ஆவிக்குரிய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.